அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ளே வரும். வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட் சார். வாலண்டியர் அன்எம்ப்ளாய்மெண்ட்டா? சரி, ஓகே. நீங்க இது முடிச்சதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுடைய டைப்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வருவோமா வரமாட்டோமாங்கிறது யோசிச்சு சொல்லுங்க. சரி, முதல்ல பேசிக் டெஃபினேஷன் சும்மா தெரிஞ்சு வச்சுப்போம். நமக்கு என்னது வேலை நம்ம செய்யறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கு, குவாலிஃபிகேஷன் இருக்கு, இருந்தாலுமே வேலை கிடைக்கல அப்படிங்கிறப்ப அதுக்கு பேர் தான் அன்எம்ப்ளாய்மெண்ட். இதுவே நம்ம கீன்ஸ் அவர் வந்து என்னது நம்ம எக்கனாமிக் டேர்ம்லயே சொன்னாருன்னா, தகுதிக்கேற்ற வேலை கிடைக்காத சூழ்நிலை தான் வேலையின்மை. அது மேல சொன்னதே தான் திரும்ப சொல்லியிருக்காங்க. அது கீன்ஸ் டெஃபினேஷன் எடுத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். அடுத்து சிஎம்ஐஇ அப்படிங்கிறவங்க தான் நமக்கு யாருன்னா சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமி. அப்ப இவங்க ஒரு சென்டர், நம்ம பொருளாதாரத்தை கண்காணிக்கக்கூடிய அமைப்பு. ஒவ்வொரு வருஷமும் நமக்கு டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இந்தியாவில் எவ்வளோ இருக்கு அப்படின்னு. இப்போ அட் ப்ரெசன்ட் நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். மந்த்லி வந்து ரிப்போர்ட் பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போதைக்கு செப்டம்பர் 2025 படி என்னது நமக்கு செப்டம்பர் 2025 டேட்டா படி 5.2% வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் இருக்கு. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இதோடைய நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்டோடைய சர்க்கிள் நம்ம எப்படி இந்த சோஷியல் இஷ்யூஸ் எல்லாமே மெயின்ஸ் எழுதுறோம் சர்க்கிள் யூஸ் பண்ணுவாங்க. எதோட இன்டர்லிங்க்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தவொடனே ஃபர்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து அந்த சுழற்சியை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்துச்சுன்னா அடுத்து என்ன ஆகும்? அமௌண்ட் நம்ம கையில இருக்காது, பாவர்ட்டி இருக்கும். அந்த பாவர்ட்டி இருந்துச்சுன்னா அவங்களுடைய குழந்தைகள் என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது, இல்லிட்ரேசியா இருப்பாங்க. அப்ப லிட்ரேசி ரேட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் லிட்ரேசி ரேட் கம்மியா இருந்துச்சுன்னா பாப்புலேஷன் அவேர்னஸ் இருக்காது. பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணணுங்கிற அவேர்னஸ் இல்லாம பாப்புலேஷன் க்ரோத் வந்து அதிகமா இருக்கும். பாப்புலேஷன் க்ரோத் அதிகமா இருந்தா அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு நம்மளால கொடுக்க முடியாது. அப்ப இதுதான் நீங்க எங்க இருந்துனாலும் இந்த சர்க்கிள்ல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாவர்ட்டி இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, பாவர்ட்டி இருந்துச்சுன்னா லிட்ரேசி இருக்காது, மக்கள் தொகை அதிகமாகும், வேலையின்மை இருக்கும். எழுத்தறிவின்மையிலிருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணீங்கன்னாலும் அந்த சர்க்கிள் வந்து எப்படி போனாலும் கரெக்டா தான் இருக்கும். நமக்கு வறுமையின் நச்சு சுழற்சி இதான் ஒருத்தர் சொல்லுங்க, யாரு சொன்னா, எந்த வருஷம் சொன்னா? அதுக்குள்ள மறந்தாச்சா? 1953 ராக்னர் நக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்லியிருந்திருப்பாரு. 3 விஷயம் நம்ம பார்த்தோம். வறுமைங்கிறது உணவு, உடை, உறைவிடம். அந்த யூ கியூப் அந்த அந்த அது இல்லைன்னா, அந்த ஊ கியூப் அப்படிங்கிறது இல்லைன்னா தான் வறுமைன்னு பார்த்தோம். இதுதான் பேசிக். அந்த 3மே வறுமை நச்சு சுழற்சிக்குள்ள நம்ம அந்த முதலீடு, உற்பத்தி இதை பேஸ் பண்ணி சொல்லியிருந்திருப்பாங்க. அப்ப அந்த 3ங்கிறது நம்ம அப்படியே 1953 எடுத்துக்கலாம், ராக்னர் நக்ஸ். ஓகேங்களா? அப்ப இங்க நமக்கு அந்த சோசியல் இஷ்யூஸே வச்சு சர்க்கிள் பார்த்தோம். இது எங்க இருந்தனாலும் கிரியேட் பண்ணுவோம். அதே நம்ம கான்ஸ்டியூஷன்ல எம்ப்ளாய்மெண்ட் பத்தி பேசியிருக்காங்களா அப்படின்னா, ஆர்டிகல் 41 வந்து ரைட் டு ஒர்க் வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்னா ரைட் டு ஒர்க், இல்லாட்டி அவங்களுக்கான உரிமைகள் வந்து நமக்கு உதவித்தொகை மூலியமா கொடுக்கணும். அவங்களால வேலைக்கு போக முடியாது அப்படின்னா அவங்களுக்கு சோசியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ் வந்து உருவாக்கணும். நமக்கு சோசியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் உருவாக்கி இருக்காங்க. எந்த வருஷம்? 1995 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சமூக உதவி பாதுகாப்பு திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி அவங்க பேர்ல வந்து பிரைம் மினிஸ்டர், ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அவங்க பேர்ல தான் 1995 தொடங்கியிருப்பாங்க. அதுல நிறைய பென்ஷன் ஸ்கீம் இருக்கும். ஓல்டேஜ் பென்ஷன், டிசேபிள் பென்ஷன், டெஸ்டிடியூட் விடோ பென்ஷன்ல இருந்து எல்லாருமே அதுக்குள்ளதான் வரும். அப்ப ஒன்னா கவர்மெண்ட் வந்து ரைட் டு ஒர்க், வேலை கொடுக்கணும். வேலை போக முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில அவங்களுக்கு உதவி பண்ணணும். அதே நமக்கு பிச்சை எடுத்தல், யாசிப்பது அப்படிங்கிறது குற்றமா? கான்ஸ்டியூஷன்ல நம்ம பேசியிருந்தோமா எங்காச்சும்?
அடிப்படை உரிமைகள்ல சொல்லலையா அதை பத்தி? ஆர்டிகல் 23 ஆர்டிகல் 24 வந்து சைல்ட் லேபர் பத்தி பேசும். ஆர்டிகல் 23 வந்து நமக்கு யாசித்தல் அப்படிங்கிறது குற்றம் அப்படின்னு அறிவிச்சிருந்திருப்பாங்க. ஆர்டிகல் 23. ஆர்டிகல் 41 ரைட் டு ஒர்க், வேலை கொடுக்குற உரிமை. 42 வந்து மேட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் அதெல்லாமே சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகே, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எப்படி கால்குலேட் பண்றாங்க? நமக்கு டோட்டலா எவ்வளவு தொழிலாளர்கள் இருக்காங்க, அதுக்கு மேல எவ்வளவு பேர் அன்எம்ப்ளாய்மெண்ட் பர்சன் இருக்காங்க இன்டூ 100. இது நார்மலாக நம்ம கால்குலேட் பண்றதுதான். இதுல ஒன்றும் புதுசாக இது இல்லை. நமக்கு எப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கும் அப்படின்னா, நமக்கு 2 வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது கொரோனா பீரியடுக்கு முன்னாடி பின்னாடின்னு 2ஆ பிரிச்சிருக்காங்க. அப்ப அதை பார்க்கும்போது கொரோனா பீரியடுக்கு அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு அதிகமா இருந்திருக்கு. நம்ம ஐடி செக்டார்ஸ்லாம் நிறைய வந்து ஹையர் பண்ணி ஃபுல்லாக ஃபயர் பண்ணி விட்டு வந்திருப்பாங்க. இப்போ 2020 அதுக்காக நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து உருவாக்கியிருந்தாங்க. அதுல ஒண்ணுதான் ஆத்ம நிர்பார் பாரத் ரோஜ்கார் யோஜனா. ஆத்ம நிர்பார்னா என்ன? தன்னிறைவு. தன்னிறைவு, செல்ஃப் சஃபிஷியன்ட், தன்னம்பிக்கை, மறுபடியும் மறுகட்டமைக்கிறது, அந்த தன்னம்பிக்கையோட செல்ஃப் சஃபிஷியன்டோட செல்ஃப் ரிலையன்ஸ் சொல்லுவாங்க. அப்ப மறுபடியும் மறுகட்டமைச்சு பாரத் நம்ம இந்தியாவுக்காக ரோஜ்கர் யோஜனா. அப்ப ரோஜ்கர்னா வேலை வாய்ப்பு திட்டம். அப்ப தன்னம்பிக்கையோட தன்னிறைவு அடைவதற்கான இந்தியாவிற்கான வேலை வாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஏபிஆர்ஒய்னு சொல்றாங்க. ஆத்ம நிர்பர் பாரத் ரோஜ்கர் யோஜனா 2020. 2020 பார்த்தோம். அதே கரீப் கல்யாண் ரோஜ்கர் யோஜனா இந்த வருஷம் 2020. 2020. ஓகே, அதுவும் 2020 கொரோனா பீரியட்ல தொடங்கப்பட்ட வேலை வாய்ப்பு திட்டம் தான் கரீப் கல்யாண் அதாவது கரீப் கல்யாண் ரோஜ்கர் யோஜனா. ஓகே, அதுல நமக்கு இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த டேட்டாலாம் அதிகமா என்ன அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு? மறைமுக வேலையின்மை தான் அதிகமா இருக்கு. மறைமுக வேலையின்மைனா என்னது? ஒரு வேலைய 2 பேர் செய்யறாங்கன்னா அதை 5 பேர் சேர்ந்து இருக்கீங்க. தேவைக்கு அதிகமா ஒரு வேலையில இருக்கிறதா சார் ரிசோர்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகே, ரிசோர்சஸ் வந்து அதிகமா இருக்காது. தேவைக்கு அதிகமா ஒரு இடத்துல வேலை செய்யுது. அவங்களுடைய ஃபைனல் ரிசல்ட்ஸ் என்னவா இருக்கும்? 0 அல்லது நெகட்டிவா போகும். 0 இல்லாட்டி நெகட்டிவா போகும். அப்ப 10 பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல 20 பேர் வேலை செய்யறாங்கன்னா அதே வேலை தான் நடக்கும். அவங்களுடைய ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து 0வா இருக்கும், இல்லாட்டி நெகட்டிவா தான் இருக்கும். அப்ப இதுதான் மறைமுக வேலையின்மை. தேவைக்கு அதிகமா ஆட்கள் வந்து வேலை செய்யும். ஓகே, இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை ரிலீஸ் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்எஸ்எஸ்ஓன்னு சொல்லுவாங்க. எந்த ஆஃபீஸ் வந்து நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க, மாஸ்பி. எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்கணும்? மாஸ்பின்னு சொல்லுவாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுவாங்க. பிஎல்எஃப்எஸ் அந்த டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பிஎல்எஃப்னா எஃப்எஸ், பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. அப்போ பீரியாடிக்கா லேபர் ஃபோர்ஸை வந்து சர்வே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, இப்போ ஒவ்வொரு 2 மந்த்ஸோ இல்லை 3 மந்த்ஸோ நமக்கு ஜூன் ஜூலைலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ பீரியாடிக்கா மந்த்லி வந்து சர்வே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை டோட்டலாக ஆனுவல் ரிப்போர்ட்டாக வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஜூன் ஜூலைல தான் நமக்கு இந்த சர்வே வந்து நடக்கும். ஓகே, இப்போ 2017 இருந்து இந்த சர்வே எடுத்துட்டு வராங்க. பிஎல்எஃப்எஸ், பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. ஓகே, இந்த நமக்கு 15 வயசுக்கு மேல இருந்து கால்குலேட் பண்ணுவாங்க. நமக்கு வேலையில இருக்கவங்களே என்ன 15ல இருந்து 59 வரைக்கும் தானே உழைக்கும் வர்க்கம் அப்படிங்கிறது நம்ம அப்படிதான் கிளாசிஃபை பண்ணி வச்சு வந்துருப்போம். 15 to 59. ஓகே, 15 to 59. இந்த எந்த மினிஸ்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ணும்? மாஸ்பி அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, ஒவ்வொரு பகுதிகள் வந்து ஒவ்வொரு பீரியட்ல, அந்த ஒவ்வொரு பீரியட்லயும் வந்து ஜூன் ஜூலைல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? அப்போ ஒவ்வொரு பகுதிகளை வந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க. எங்களுக்கு நாளைக்கு இதுதான் எடுக்க போறாங்க, எங்க வில்லேஜ் வந்து பிஎல்எஃப்எஸ் சர்வே வந்து நாளைக்கு எடுக்க போறதா சொல்லியிருப்பாங்க. ஓகே, நாளைக்கு சொல்றேன். ஓகே, அதிகமான அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கக்கூடிய ஸ்டேட் இது. எக்ஸாம்ல கேட்டு இருந்திருப்பாங்க 2A மெயின்ஸ்ல கூட.
ஹரியானாவா கேரளாவா? கேரளா. கேரளாவா? அந்த பாக்ஸுக்குள்ள கொடுத்துருக்குன்னு சொல்றீங்களோ? ப்ரீவியஸ் கொஸ்டின். அப்படியா? சரி, கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க, கேரளாவா இல்ல ஹரியானாவா அப்படின்னு சொல்லிட்டு. அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமா இருக்கிற யூனியன் டெரிட்டரி எதுனா லக்ஷதீப் வந்து இருக்கு. 11% இருந்து 36.2% வரைக்கும் இருக்கும். அதே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கிறது நமக்கு அதுவும் கண்டுபிடிச்சு சொல்லணும். இப்ப ரீசெண்டா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பிரதேஷா இல்ல வேற ஏதாவது ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சா அப்படிங்கிறது பார்த்து சொல்லணும். கேரளாவா ஹரியானாவா? இன்னும் 3 ஆப்ஷன் வேணும் சொல்றேன். கேரளா, ஹரியானா, ராஜஸ்தான். அதே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெடியூஸ் ஆகிருக்கிறது நமக்கு திரிபுராவா, மத்திய பிரதேஷா, குஜராத்தா? இந்த மூணு ஸ்டேட்ல எந்த ஸ்டேட் இப்ப அட் பிரசன்ட்ல இருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. ஓகே, அப்ப இதுதான் நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுங்கிறது. இது நீங்க டேட்டாலாம் நீங்க எவ்வளோ எக்ஸாக்ட் பர்சன்டேஜ்லாம் மைண்ட்லலாம் ஸ்டோர் பண்ணிக்க வேணாம். ஏன்னா இது பீரியாடிக் சர்வே தான். இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். செப்டம்பர்ல ஒன்று படிச்சீங்கன்னா அடுத்து சேஞ்ச் ஆகும், அடுத்த மந்த்ல சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதெல்லாம் நீங்க எவ்வளோ பர்சன்டேஜ்னு எக்ஸாக்டாலாம் படிக்க வேணாம். எந்த அட் ப்ரெசென்ட்ல என்ன ஸ்டேட்ல வந்து அதிகமா இருக்கு கம்மியா இருக்குங்கிறத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இது எப்படி வந்து சர்வே பண்ணுவாங்க அப்படின்னா 3 கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. முதன்மையான பிரைமரி, நமக்கு முதன்மை வேலையின்மை அப்படின்னா ஒரு வருஷம் நமக்கு 365 நாள்ல அதுல பாதி நாட்கள்ல வந்து வேலை இல்லாம இருந்தாங்க அப்படின்னா அது வெளிப்படையான வேலையின்மைன்னு சொல்லுவாங்க, ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, வேலையின்மைக்கான அளவு நமக்கு NSSO 27 சர்க்கிள். நம்ம அதுபடி 3 அளவீடுகள் 3 டைப்பா நம்ம மெஷர் பண்றோம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை. அதுல முதன்மை வேலையின்மை அப்படிங்கிறது வருஷத்துல பாதி நாள் வேலை இல்லை அப்படின்னா அது முதன்மை வேலையின்மை. அதே வாராந்திர வேலையின்மைனா இதை மாத்தி எடுத்துடக்கூடாது. ஒரு வாரத்துல 1 மணி நேரம் கூட வேலை இல்லாம இருக்கிறது வாராந்திர வேலையின்மை. இதுதான் கன்ஃபியூஸ் ஆகும். வாராந்திர வேலையின்மைனா 1 மணி நேரம் கூட அந்த வாரம் முழுக்க வேலை இல்லாம இருக்கணும். தினமும் வேலையின்மைனா தினமுமே வேலையின்மைன்னு எடுக்கக்கூடாது. ஒரு நாள் அல்லது சில நாள் மினிமம் ஒரு கொஞ்சம் டேஸ் வந்து வேலை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா தினமும் வேலையின்மை. நம்ம இதுதான் கன்ஃபியூஸ் ஆகும், இதை மாத்தி எடுக்கக்கூடாது. ஓகே, நமக்கு வேலையின்மையுடைய வகைகள், டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நமக்கு எஜுகேஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் அப்ப எல்லாமே நமக்கு சொல்லுவாங்க இது சுய தொழில், நம்ம யாருமே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் போறது இல்லை. எக்ஸ்பெக்டேஷன், நம்மளுடைய எஜுகேஷனுக்கும் எக்ஸ்பெக்டேஷனுக்கும் வேரி ஆகிறது. கவர்மெண்ட் ஜாப் நம்பி இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம வேலை வாய்ப்போட தொடர்பு இல்லாத கல்வி முறை, எஜுகேஷன் சிஸ்டமே நம்ம என்னதை படிச்சுட்டு இருக்கோம், ஓல்டு சிலபஸ் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அட் ப்ரெசென்ட்ல இருக்கிறதெல்லாம் படிக்க மாட்டோம். அப்ப இந்த டேட்டாலாம் நமக்கு ரொம்ப தேவையில்லை. எஜுகேஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு ஸ்கில் இருக்கு, அதுக்கு தேவையான அதுக்கு கரெக்டான வேலை இல்லை, அதுதான் எஜுகேஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அவ்வளவுதான். அதே டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா தொழில்நுட்ப வளர்ச்சி, நமக்கு டெக்னாலஜி வந்து டெவலப் ஆயிடுச்சு. இப்போ ஏஐ வந்து டெக்னாலஜி அதிக இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதனால என்ன ஆயிடுச்சு, நமக்கு மேன் பவர் வந்து தேவையில்லை, ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸையும் மேன் பவர்ல ரெடியூஸ் பண்ணிட்டு மெஷினரிஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டெக்னாலஜி ஏஐ டெவலப் ஆயிடுச்சு. அப்போ இது மூலியமா அவங்களுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாகுது. சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா நம்ம வழக்கம் போல அக்ரிகல்ச்சரல் எடுக்கலாம். அது போக நம்ம அந்த சம்மர்ல வெக்கேஷன் அந்த மாதிரிலாம் வந்து டூரிசம் இதெல்லாம் நமக்கு சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்ல வரும். அது போக நம்ம ஹாலிடேஸ், நம்ம என்னது தீபாவளி பட்டாசு இதெல்லாம் சொல்லியிருக்காங்களா, அப்ப இதெல்லாம் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்ல வரும். அதே சுழற்சி வேலையின்மை, சைக்கிளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட் யாரு சொன்னா? சைக்கிளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் நம்ம கீன் சொன்னது. எதனால வரும் அப்படின்னா எப்படின்னா தேவை குறையிறப்ப, ஓகேவா, பணவாட்ட காலத்துல நமக்கு தேவை குறையிறப்ப என்ன இருக்கும், இந்த சுழற்சி வேலையின்மை இருக்கும். அப்படின்னா ஒண்ணு இல்லை, நமக்கு எக்ஸாம்பிள் நம்ம எந்த தொழில் சொல்லியிருக்காங்க, பருத்தி தொழிற்சாலைகள்லாம் சொல்லியிருக்காங்களா? நம்ம ட்ரேட்ல எப்பவுமே பருத்திங்கிறது ஒரே ரேட்டா இருக்காது, ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் குறையும். அப்ப எப்ப வந்து இன்க்ரீஸ் ஆகி குறைஞ்சதோ இந்த ஏற்ற இறக்கம், இதனாலதான் நமக்கு என்ன ஆகும், இந்த சைக்கிளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட், சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி தான் சைக்கிளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் மோஸ்ட்லி சேமா தான் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்யூஷன்? ரெடியூஸ் ஆகிற நேரத்துல நமக்கு பொது செலவு அதிகரிக்கணும், கவர்மெண்ட் சார்பா பண அழிப்பு அதிகரிக்கணும்.
இப்போ கவர்மெண்ட் சார்பாக எப்பப்பெல்லாம் அந்த ரேட் ரெடியூஸ் ஆகுதோ அந்த டைம்ல அதுக்கான அதை வந்து ஈக்குவல் பண்ற மாதிரி ஏதோ ஒரு ஸ்கீம்ஸோ இல்லை பொது செலவையோ அதிகரிக்கணும், அப்பதான் கொண்டு வர முடியும். அதே மறைமுக வேலையின்மைனா நம்ம அங்க சொன்னதே தான், தேவைக்கு அதிக ஆட்கள் வந்து வேலை செய்யறது தான் மறைமுக வேலையின்மை. எக்ஸாம்பிள் வந்து அக்ரிகல்ச்சரல் தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய குடும்பமே வந்து அதிக நபர்கள் ஈடுபடுறது, அப்போ ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து ஒண்ணுமே இருக்காது. இது மறைமுக வேலையின்மையில இருக்கும். அதே இண்டஸ்ட்ரியல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா அது என்னது? மிஷின் ரிப்பேர் டெக்னாலஜியும் ஆயிடுச்சுன்னா இண்டஸ்ட்ரியல் சேம் தான். என்னங்க? மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு வேலை இல்லாம இருக்காங்க, அந்த தான். அது பிறழ்ச்சி வேலையின்மை இல்லையா? ஆமா. அது ஃபிக்ஷனல் அன்னை. அங்க டெக்னாலஜி பார்த்துள்ள டெக்னாலஜிகளும் அந்த இதுவும் சேமா தான் இருக்கும். ஒரே இடத்துல வந்து வேலை செய்யுது. இப்போ ஒரு பர்சன் ஒரே இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அடுத்த ஒரு வேற என்ன ஆகும், அந்த இடத்துல ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்னொரு பர்சனுக்கு தேவையானது இருக்காது. அதுக்கப்புறம் நம்மளுடைய பாலிசிஸ், கவர்மெண்ட் போடுற இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் எல்லாம் வந்து கரெக்டா இல்லை அப்படின்னா அதுவும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தான் கொண்டு போகும். அப்ப அங்க டெக்னாலஜி படிச்சதும் இங்கேயும் சேம் தான். அந்த நம்ம இண்டஸ்ட்ரியில லாஸ் ஆகுறது, ஒரு நமக்கு எம்என்சிஸ் வருது, மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்து இப்ப உள்ள கொண்டு வராங்க அப்படின்னா பாலிசியில உள்ள லோக்கல் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பாதிக்கப்படும். அப்ப இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து கரெக்டா இல்லை அப்படின்னா அதனால அன்எம்ப்ளாய்மெண்ட் உருவாகிறது இண்டஸ்ட்ரியல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்றாங்க. இப்ப அவங்க சொன்னது ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்படின்னா நம்மளுடைய ஒர்க்குக்கும் நம்ம கொடுக்குற உழைப்புக்கும் நமக்கு தேவை டிமாண்டுக்கும் நம்ம கரெக்டான சமநிலை இல்லை அப்படின்னா அதுதான் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்ப இதுல என்னது, நமக்கு அந்த ஒரு தொழில்ல இருந்து அந்த வேலையை விட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு அடுத்த தொழிலுக்கு போகிறாங்க அப்படின்னா அது வரைக்கும் எதுல தான் இருப்பாங்க? ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்ல தான் இருப்பாங்க. ஓகே, நம்ம எதுக்குள்ள வருவோம், எந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ள வருவோம்? எஜுகேஷனல் அண்ட் ஃப்ரிக்ஷனலுக்குள்ளேயே வருவோமா? ஆமா. நம்ம வந்து பெர்மனண்டா வந்து அன்எம்ப்ளாய்மெண்டா இருக்க போறதில்ல, அன்எம்ப்ளாய்டா இருக்க போறதில்ல. இது படிக்கிறோம், இந்த படிக்கிறது மறுபடியும் நமக்கு ஜாப் கிடைச்சவொடனே அப்படியே அங்க ஜாப்புக்கு போக போறோம். அப்போ ஃப்ரிக்ஷனலுக்குள்ளேயே வருவோம், எஜுகேஷனலுக்குள்ளேயே வருவோம். கம்ப்ளீட்டா நம்ம ஒரே 100% ஒன்னையே நம்ம சொல்ல முடியாது. மோஸ்ட்லி ஃபிக்ஷனலும் வரும், நமக்கு எஜுகேஷனும் எடுப்போம். ஏன்னா ஃபுல்லாவே நம்ம அன்எம்ப்ளாய்டா இருக்க போறது கிடையாது. அதே ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கிடையாது. நமக்கு பொருட்கள், நம்ம கிடைக்கிற வேலைக்கும் தொழிலாளர்களுடைய திறன், அவங்களுடைய ஸ்கில்லுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்குது. அப்ப அவங்க என்னது, நமக்கு அக்ரிகல்ச்சரல் ஃபார்மர்ஸ் வந்து அக்ரியை விட்டுட்டா அவங்களுக்கு வேற ஏதாவது தொழில் தெரியுமா அப்படின்னா அதுலயே வந்து இன்வால்வ் ஆகி இருந்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது. அப்ப அந்த இடத்துல அன்எம்ப்ளாய்டு பர்சனா தான் இருப்பாங்க. இப்ப ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது அவங்க தெரிஞ்ச தொழில், அவங்க கிடைக்கிற வேலைக்கும் அவங்களுடைய ஸ்கில்லுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும். இன்னொன்னு வேலை கிடைக்காது. ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா அங்க சொன்னதே தான், ஆட்கள் அதிகமா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னது, ஒரே இடத்துல போய் டம்ப் பண்ண அவங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்காது. இது எப்ப பொருளாதார மந்த காலத்துல இந்த மாதிரி ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தேவைக்கு அதிகமான ஆட்கள் இருப்பாங்க, அப்ப அந்த இடத்துல வேலை கிடைக்காது. இதுக்கு என்ன பண்ண சொல்யூஷன், அவங்க செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்கிக்கணும், மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சடன் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது ஃபெமைனாலேயோ இல்லை விவசாயம் மழை பெஞ்சு ஃபுல்லா அழிஞ்சிருது, வறட்சியினால இந்த மாதிரி வர்றது எல்லாமே சடன் அன்எம்ப்ளாய்மெண்ட் வரும். என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப டெப்தா போய் என்ன ரீசன் அதெல்லாம் ஒண்ணு, சும்மா கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா என்னதுங்க? ஜொமேட்டோ ஓட்டுறவங்க. ஓகே, ஜொமேட்டோ, ஸ்விக்கி. கிக் ஒர்க்கர்ஸுக்குன்னு தனியா ஓய்விடங்கள் அமைத்த மாநிலம் இது? தமிழ்நாடு. அது எங்க கொண்டு வந்தாங்க? சென்னை. சென்னை. அவங்களுக்கு வெஹிக்கிள் வாங்குறதுக்கு கூட 20,000 வந்து சப்சிடியா கொடுக்குறாங்க. மானியம் வந்து 20,000 ரூபாய் வந்து மானியம் கொடுக்குறாங்க கிக் ஒர்க்கர்ஸ். ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதெல்லாம் இருக்க வேலை செய்யறாங்க எல்லாமே கிக் ஒர்க்கர்ஸ், அது ஃப்ரீலான்சர்ஸ் மாதிரி. வாலண்டியர் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா அவங்களுக்கு வேலை கிடைக்குது, ஸ்கில் இருக்கு, அவங்களா போகல அப்படின்னா வாலண்டியர், தன் விருப்ப வேலையின்மை. அப்ப கிக் ஒர்க்கர்ஸ் எக்கனாமி அப்படிங்கிறது அவங்களுக்கு நினைச்ச நேரத்துல வேலைக்கு போவாங்க,
இதுல பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. நமக்கு யாருமே ஃப்ரீலான்சர்ஸ், அப்ப யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. கம்மியான நேரத்துல அதிகமான ரெவன்யூ கிடைக்கும். ஆனா என்னென்ன நெகட்டிவ்னு பார்த்தோம்னா எப்பவுமே வேலை இருக்காது. ஓகே, இப்ப நிறைய கிக் ஒர்க்கர்ஸ் வந்து நமக்கு ஒவ்வொன்றும் இடையில வந்துச்சு. அந்த ஆப்போட கனெக்ட் பண்ணி அந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அதுக்கப்புறம் ரேபிடோ இந்த மாதிரிலாம் நிறைய கொண்டு வந்தாங்க. ஆனா ரேபிடோ கொண்டு வந்ததுனால ஆட்டோ ரிக்ஷா இதெல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஒவ்வொரு மாநிலங்கள்ல தடை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப இது எப்பவுமே நிலையான வேலை கிடையாது, பணி பாதுகாப்பு கிடையாது, எப்பவுமே இப்ப வேலை இருந்துட்டே இருக்கான்னா அதுவும் கிடையாது, சேலரியும் பர்மனன்ட்ங்கிறது கிடையாது. அப்ப இதெல்லாம் அவங்களுடைய நெகட்டிவ். பாசிட்டிவும் நிறைய இருக்கு. Okay. கம்மியான நேரத்துல அதிகமான ரெவன்யூ கிடைக்குது. Okay. அப்ப இவங்களை பாதுகாக்கிறதுக்கு இவங்களுக்கான ஓய்விடங்கள் அமைச்சு தருது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, சென்னையில ஓய்விடங்கள் வந்து தொடங்கியிருக்காங்க. இவங்க வெஹிக்கிள் வாங்குறதுக்கு 20,000 ரூபாய் ஃபண்ட் வந்து சப்சிடியா கொடுக்குறாங்க. Okay. இதுல ரூரல் சைட்ல நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்க்கும்போது 2 விதமான அன்எம்ப்ளாய்மெண்ட் ரூரல் சைடு அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. பருவ காலம் ஒண்ணு, மறைமுகம். Okay. பருவ காலம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். சீசனல், நம்ம அந்த சீசனல் மட்டும் வேலை இல்லாம இருக்கும், அதுக்கப்புறம் வேலை வரும். அப்ப சீசனல் அப்படியே பீரியாடிக்கலா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். மறைமுகம் வந்து தேவைக்கு அதிகமா ஆட்கள் இருக்கிறது. அதே போக இது நமக்கு ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்ல எதுவும் வரும், கட்டமைப்பு வசதிகள், நம்ம கட்டமைப்பு வேலையின்மையும் சேர்ந்து வரும். ஓகே, இந்த என்எஸ்எஸ்ஓ டேட்டா வந்து இப்போ வேணும். நம்ம அது வந்து மந்த்லி பீரியாடிக்கல் சர்வே அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அதனால வேணும். ஓகே, நமக்கு ரூரல்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒழிக்கிறதுக்காக கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்கீம்னு பார்த்தோம்னா என்ஆர்இபி, நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம். நமக்கு எம்ஜிஎன்ரேகாக்கு முன்னாடி என்ஆர்இபி தான் இருந்துச்சு 1980களில். அதுக்கப்புறம் ஆர்எல்இஜிபி இருந்துச்சு, ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டியா ஜென்ரேஷனா கேரண்டி ப்ரோக்ராம் 1983ல ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் ட்ரைசெம்னு சொல்லுவாங்க. ட்ரைசெம்னா training rural self செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் yojana மிஷன் 1979. அடுத்து ஐஆர்டிபி, இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1978. எஸ்ஜிஎஸ்ஒய்னா ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனா. டேனா தீனதயாள் அந்தியோதயா யோஜனா. நம்ம தீனதயாள்னா என்னன்னு பார்த்தோம், சர்வ் டு புவர், கைண்ட் டு புவர். அந்தியோதயா அப்படின்னா கடைசியில இருக்கவங்க, அந்தியா அப்படின்னா லாஸ்ட், உதயானா ரைஸ் ஆஃப் லாஸ்ட். அப்ப கடைக்கோடியில் இருக்கவங்களையும் உதயமாக்கணும், அவங்களையும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான யோஜனா. அதுக்கு கீழே என்ஆர்எல்எம்னு வரும், நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் 2011. அதே மாதிரி வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட் எந்த வருஷம், 2022 விகேபி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஆர்இடிபி 2019. தேசிய ஊரக பொருளாதார புத்தக திட்டம் 2019 தான் வந்து வாழ்ந்து காட்டும் ப்ராஜெக்டா மாறி இருந்திருக்கும். அடுத்து டே என்ஆர்எல் அப்படிங்கிறது நமக்கு தீனதயாள் அந்தியோதயா யோஜனா. என்ஆர்எல்எம் அப்படிங்கிறது நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் 2011. டிடியு ஜிகேஒய் ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல, டிடியு ஜிகேஒய்ங்கிறது 2014. டிடியு ஜிஜேஒய்னா 2015. 2014. டிடியு ஜிகேஒய் அப்படிங்கிறது கிராமின் கௌசல்யா யோஜனா. கௌசல்யானா ஸ்கில். அப்ப கிராமப்புறங்கள்ல திறன் மேம்பாட்டு திட்டம் தான் நமக்கு டிடியு ஜிகேஒய். டிடியுனா தீனதயாள் உபாத்யாயா, இவர் ஒரு பர்சன், பாரதிய ஜனதா பார்ட்டியோடைய ஒரு முன்னாள் நிறுவனம். ஓகே, அதுக்கப்புறம் டிடியு ஜிஜேஒய் அப்படிங்கிறதுனா அதே தீனதயாள் உபாத்யாயா கிராமின் ஜோதி யோஜனா. கிராமின் ஜோதி யோஜனாங்கிறது எலக்ட்ரிஃபிகேஷன், எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொவைட் பண்ற திட்டம் தான் அது. 2014 15 14. ஓகே, அதுக்கு அப்புறம் தான் லைட் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் கரண்ட் கொடுத்துட்டாங்க, எலக்ட்ரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க.
அதுதான் கிராமின் ஜோதி யோஜனா. அதுக்கப்புறம் 2015 உஜாலா ஸ்கீம் வந்துச்சு. ஓகே, உஜாலானா உன்னத் ஜோதி ஃபார் அஃபோர்டபுள் நீடி ஃபார் ஆல். ஓகே, உன்னத் ஜோதி பை அஃபோர்டபுள் ஃபார் ஆலா. அதுதான் உஜாலா 2015 வந்து தொடங்கின திட்டம். ஃபர்ஸ்ட் லைட் கரண்ட் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் தான் லைட்டு. அதுக்கப்புறம் தான் 2016 என்ன ப்ரோக்ராம் பார்த்தோம், உஜ்வாலா. உஜ்வாலா அதாவது UJJWALA எல்பிஜி கொடுக்கறது, லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் ஸ்டவ் கொடுக்கறது தான் வந்து 2016. தமிழ்நாட்டுல எப்ப கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க? 2009. 11 7 7. 2007. டேட் ஏதாவது இருக்குங்களா? ஜூலை Jan 20. Jan 14. ஜான்ல தான் ஜான் 14. 14 கரெக்டா? Yes sir, Jan 14. Jan 14. அந்த வருஷம் தான் டாக்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. 2007 ஜனவரி 1 தான் வேல்யூ டேக்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே உஜ்வாலா UJJAWALA டிராஃபிக்கிங் ஆஃப் உமன் 2007. 2007 ஆள் வந்துச்சுன்னா 7 யூஸ் பண்ணிருக்கோம். 2007. ஓகே, அப்ப இதெல்லாம் தான் ரூரலுக்கான அன்எம்ப்ளாய்மெண்ட் அதை வந்து எலிமினேட் பண்றதுக்கான இனிஷியேட்டிவ், கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ். ஃபர்ஸ்ட் NREP 1980, அதுக்கப்புறம் RLEGP வந்து 1983. அதோடைய ஷார்ட் ஃபார்மும் பார்த்து வச்சுக்கோங்க, ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறதும் பார்த்து வச்சுக்கோங்க. RLEGP ட்ரைசிம் நமக்கு தெரியும் 1979. இதே 1979 ஒரு கமிட்டி ஒன்று பார்த்தோம், வறுமை கமிட்டி. குழந்தைங்க தான் அழகா இருக்கும்னு பார்த்தோம். 1979 குழந்தைங்களுக்கான ஆண்டும் 1979 அலக் கமிட்டி, வறுமையை வந்து அளவிடுறதுக்கான கமிட்டி 1979. அடுத்து ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனா. ஸ்வர்ண ஜெயந்தினா ஒண்ணும் இல்ல, நமக்கு ஸ்வர்ணம்னு என்னது? கோல்டு. கோல்டு. இந்த ஃபங்க்ஷன் நம்ம செலிப்ரேட் பண்றதுதான். அப்ப ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர். அப்ப நம்ம ஏதோ ஒரு விழா, பொன் விழா வருது, அதுக்கான கிராமப்புறங்கள்ல ஸ்வராஜ்கர் யோஜனான்னா சுய வேலை வாய்ப்பு. ரோஜ்கர்னா வேலை வாய்ப்பு, ஸ்வராஜ்கர்னா சுய வேலை வாய்ப்பு. அப்ப சுய வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கான திட்டம் தான் ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர். அப்ப எதுக்கான பொன் விழா அப்படின்னா 1997 நமக்கு சுதந்திரம் கிடைச்சு 50 ஆண்டுகள் நிறைவேறுது. 1947 இருந்து 1997 50 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். அதுக்காக ஸ்வர்ண ஜெயந்தி திட்டம் வந்து தொடங்கியது. கிராமப்புறம் நகர்ப்புறம்னு 2ஆ பிரிச்சு வச்சிருந்திருப்பாங்க. நகர்ப்புறத்துல 97லயும் கிராமப்புறங்கள்ல 99லயும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக் 11th புக்ல இருக்க டேட்டா தான் இது எல்லாமே. அடுத்து தீனதயாள் அந்தியோதய யோஜனா தெரியும். டே திட்டம், டேனா தீனதயாள், அந்தியோதயா. தீனதயாள்னா கைண்ட் டு புவர், அந்தியோதயானா அந்தியானா லாஸ்ட், உதயானா ரைஸ் ஆஃப் லாஸ்ட்னு சொல்றாங்க. யோஜனா NRLM நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் 2011. நம்ம ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி வாழ்றதுன்னு பார்த்தோம். அங்க வாழ்ந்து காட்டோம்னா 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து காட்டுறோம். அடுத்து தீனதயாள் உபாத்யாயா, அவரு பேர்ல அவருடைய மெமோரியலா கிராமின் கௌசல்யா யோஜனா. கிராமப்புறங்கள்ல கௌசல்யானா 14. இதோட ஒண்ணு பார்த்தோம்ல, கௌசல்யான்னு வந்துச்சுன்னா 14. அதுவே கௌசல்யா கூட விகாஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு ஆட் ஆச்சுன்னா இந்த வருஷம் 2015. ஜன் விகாஸ் யோஜனா ஒரு 3 லெட்டர் ஆட் ஆகுது. 2018 ஜன் விகாஸ் யோஜனா வந்து மைனாரிட்டி பீப்புளுக்காக. அது நம்ம மைனாரிட்டி படிக்கும் போது படிப்போம். அப்ப DDU GKY கிராமின் கௌசல்யா யோஜனா 14, கௌசல்யா கூட விகாஸ் சேர்ந்தா 15, அந்த ஜன் விகாஸ் அப்படிங்கிறது சேர்ந்தா நமக்கு 15ஓட அப்படியே ஒரு 3 லெட்டர் ஆட் ஆகுது. 2018 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து MGNREGA நமக்கு தெரிஞ்சது ஃபேமஸான ஒரு திட்டம். மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்
கேரண்டி ஸ்கீம் 2006. எப்ப பேர் மாறிச்சு? 2009. 2009. 2009ல பேர் மாறி இருந்திருக்கும். நமக்கு சத்துணவு திட்டம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம்னு இந்த வருஷம் பேர் மாறிச்சு 91. 1991. ஓகே, அதுவே நகர்ப்புறங்கள்ல வேலையின்மை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன திட்டங்கள் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. SJSRY அப்படிங்கிற திட்டம். நமக்கு அங்க SGSYன்னு பார்த்தோம். ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனா 1999ல பார்த்தோம். இதே SJSRY அப்படின்னா ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஜ்கர் யோஜனா. சஹாரின்னு என்னன்னு? நகர்ப்புறமா சார்? நகர்ப்புறம். அப்ப ஸ்வர்ண ஜெயந்தினா அதே ஸ்வர்ணம்னா தங்கம் தான், ஜெயந்தினா விழா தான், சஹாரினா நகர்ப்புறத்துல, ரோஜ்கர்னா வேலை வாய்ப்பு, யோஜனான்னா திட்டம். அப்ப ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஜ்கர் யோஜனா. அப்ப ஏதோ ஒரு பொன் விழா வருது, அதுக்காக வேலை வாய்ப்பு கொடுக்குற ஒரு திட்டம் தொடங்கி இருக்காங்க 1997. அந்த ஏதோ ஒரு பொன் விழா நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கான பொன் விழா 1947 இருந்து 1997. இதுல இருந்து 2 வருஷம் கழிச்சுதான் நமக்கு கிராமப்புறங்கள்ல உருவாக்கியிருக்காங்க. இதே மாதிரி அந்த சுகாதாரத்துல NRHM எப்ப தொடங்கினாங்க? நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் 2005. 2005 ஏப்ரல் தொடங்கி இருப்பாங்க. அதே NUHM அப்படிங்கிற திட்டம் இந்த வருஷம் தொடங்கினாங்க 2013. 2013ல தொடங்கியிருந்தாங்க. 50,000 மேல மக்கள் தொகை இருந்தாங்க அப்படின்னா அது நகர்ப்புறம், தெருவோர வியாபாரிகள் இவங்களுக்காக எல்லாம் தொடங்கியிருந்தாங்க. அதுதான் வந்து NUHM, நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷன். தெருவோர வியாபாரிகளுக்கு பிரதமருடைய கேரண்டில கடன் கொடுக்கிற ஒரு திட்டம் இருக்கு. என்ன திட்டம்? Street vendors. ஞாபகம் இருக்காமா? Street vendors. இந்த ஸ்கீம்ல தான் இது வட்டிக்கு கடன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் கேட்டோம்ல அங்க என்ன? முக்லாமெட்ல ஞாபகம் இருக்கா? அது எந்த ஸ்கீம்? இது எங்கன்னு தெரியல, இப்பதான் சொல்லுவாங்க. ஓகே, நமக்கு ஸ்வாநிதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வாநிதி அப்படின்னா அதுக்கே ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்கு. ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஆத்ம நிர்பார் நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. 2020 19 sir. 2020. ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஆத்ம நிர்பார் நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஸ்வாநிதி. 10,000, அதுக்கப்புறம் அதை கட்டிட்டோம்னா 20,000, அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் 30,000. கொரோனா பீரியட்ல தான் தெருவோர வியாபாரிகள், அதான் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், பேரே வந்து ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஆத்ம நிர்பார் நிதி. ஓகேவா? ஆத்ம நிர்பார்னா அப்பயே பார்த்துருவோம், செல்ஃப் ரிலையன்ஸ், செல்ஃப் சஃபிஷியன்ட், இந்த மாதிரி மீனிங்ல. அப்ப அந்த செல்ஃப் ரிலையன்ஸ், செல்ஃப் சஃபிஷியன்ட் உருவாக்குறதுக்காக ஒரு நிதி திட்டம் தான் வந்து ஸ்வாநிதி திட்டம். ஓகே, அடுத்து DDU. அங்க டே NRLM பார்த்தோமா, தீனதயாள் அந்தியோதய யோஜனா. அதுக்கு கீழே நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். அதே NULMங்கிறது நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன். அது பாருங்க, ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஜ்கர் யோஜனா 97. அதே ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர். அப்ப பாருங்க, கிராமப்புறத்துல ஸ்வராஜ்கர் வருது. சஹாரில எல்லாருமே, சஹாரினா நகர்ப்புறம், நகர்ப்புறத்துல எல்லாருமே சுய தொழில் பண்ண முடியாது. எல்லாருமே அதிகமான மக்கள் தொகை நகர்ப்புறத்துல தான் இருக்கும் கிராமப்புறத்தை விட, ஏன்னா வேலை வாய்ப்புக்காக. அப்ப எல்லாருமே சுய தொழில் தொடங்கிட்டா யாருதான் வேலைக்கு போறது? அப்ப அதனால சஹாரில ரோஜ்கர் யோஜனா வரணும், அதே கிராமப்புறத்துல ஸ்வராஜ்கர் யோஜனா வரணும். ஓகே, அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் சஹாரி ரோஜ்கர் யோஜனா 1997. அதே ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனா 99. அதே டே திட்டத்துக்குள்ள NRLM அப்படின்னா 2011, ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி வாழ்வாதாரம். அதே NULM நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன்னா 2013ல வரும். இந்த கீழே அதுக்கு அடுத்த திட்டமே PM ஸ்வாநிதி. ஸ்வாநிதிங்கிறது நம்ம ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஆத்ம நிர்பார் நிதி அப்படின்னு சொல்றாங்க. 2020ல இந்த திட்டம் தொடங்கியிருக்காங்க ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்காக, பிரைம் மினிஸ்டருடைய கேரண்டி ஸ்கீம். ஓகே, அப்ப கவர்மெண்டோடைய வேலையின்மையை கட்டுப்படுத்துறதுக்கு இந்திய அரசு என்னென்ன கவர்மெண்டோடைய இனிஷியேட்டிவ் என்னென்னலாம் இருக்கு டு கண்ட்ரோல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் திட்டமே நமக்கு எதுல இருந்து தொடங்கலாம் அப்படின்னா மகாவதி கமிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அங்க என்ன கமிட்டி பார்த்தோம்? பாவர்ட்டிக்காக திட்டக்குழுனா அமைக்கப்பட்டது.
லக்டா அங்கராஜ். அலக் கமிட்டியா? பாவர்ட்டியை மெஷர் பண்றதுக்காக லக்தாவாலா கமிட்டியா அலக் கமிட்டியா? லக்டாவாலா சார். அலக் கமிட்டி தானே. லக்தாவாலா இல்ல சார் 1989 தானே. லக்டாவாலா சார். புரியவில்லை, என்ன சொல்றீங்க? இல்ல சார், நீங்க திட்டக்குழு அமைச்சதுன்னா லக்டாவாலா கமிட்டின்னு சொன்னீங்க சார். அப்ப அலக் கமிட்டி ஓகே. பாவர்ட்டி வந்து அலக் கமிட்டி 1979, லக்தாவாலா இந்த வருஷம் 1989. ஓகே, ஒண்ணுமே கேட்கல. 1989. டெண்டுல்கர் கமிட்டி ஹைஃபையா இருப்பாங்கன்னு பார்த்தோம் 2005. ரங்கராஜன் கமிட்டி 2012. ஓகே, ஃபர்ஸ்ட் கமிட்டி இங்க வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டை மெஷர் பண்றதுக்காக பகவதி கமிட்டி 1973 என்ன பண்ணுவாங்க, நமக்கு வேலையின்மைக்காக என்னென்னலாம் ரெக்கமெண்டேஷன்ஸ் மூலியமா வேலையின்மையை குறைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே எல்லாமே நம்ம கெஸ் பண்ற மாதிரி பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ரூரல்ஸ்ல க்ரோத், இந்த மாதிரி டெவலப்மெண்ட், கிராமப்புற வளர்ச்சியை உருவாக்கணும். அடுத்து உழைப்பு செறிவுடைய தொழில்கள், நம்ம காந்தி வந்து அதான் சொல்லியிருந்திருப்பாரு. உழைப்பு செறிவுடைய தொழில்கள், இயந்திரங்கள்லாம் சாபம்னு சொல்லியிருந்திருப்பாரா? உழைப்பு செறிவுடைய தொழில்கள் தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு எம்ஜிஆர் ரேகால மெஷினரிஸ் யூஸ் பண்ணலாமா? மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம்ல யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, காந்தியோடைய நோக்கமே மனித உழைப்பு செறிவுடைய தொழில்கள் தான் வந்து அதிகமா தொடங்கணும் அப்படிங்கிறது. அதனாலதான் அந்த ஸ்கீம்ல மேன் பவர்ஸ் தான் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க, மெஷினரிஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதையே தான் பகவதி கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உழைப்பு செறிவுடைய தொழில்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கும். அதே மாதிரி நம்ம அம்பேத்கர் வந்து வேலை நேரத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இவங்களும் அதே மாதிரி 48 மணி நேரம் வாரத்துக்கு அப்படிங்கறத 41 மணி நேரமா ரெடியூஸ் பண்ணணுங்கிறத சொல்லியிருப்பாங்க. வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய கல்வியை கொடுக்கணும், எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் கொடுக்கணும். இது எல்லாமே அம்பேத்கருடைய ரெக்கமெண்டேஷன்ஸா இருக்கும். அது அப்படியே தான் பகவதி கமிட்டிலையும் அதே அது ரெக்கமெண்டேஷன் அவர் என்ன கொடுத்தாரோ அதே தான் இங்கே இருக்கும். வரி சலுகைகள், புதுசா தொடங்கக்கூடிய தொழில்களுக்கு வரி சலுகை கொடுக்கணும். அதுக்கப்புறம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணுங்கிறது டிஃப்ரெண்டா பார்த்துக்கோங்க. வேலை வாய்ப்பு, அப்ப காப்பீடு, இது எல்லாமே ஜென்ரலா தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான். அடுத்து நமக்கு ஐஆர்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன ஸ்கீம், எக்ஸாம்ல கேட்டு இருந்திருப்பாங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் பிளான்ல குறைந்தபட்ச தேவை திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருந்திருப்பாங்க. குறைந்தபட்ச தேவைக்கான திட்டம் எது அப்படின்னா ஐஆர்டிபி, இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஒருங்கிணைந்த கிராமப்புற வளர்ச்சி திட்டம். 1978 தொடங்கியிருப்பாங்க. 1980 இந்தியா முழுக்க தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா மாவட்டங்களையும் தொடங்கிடுவாங்க. என்ன தொழில்கள் ஐஆர்டிபினா இன்டகிரேட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்ப எல்லா தொழில்களையும் சேர்த்து தான் இதுல சொல்றாங்க. தனிப்பட்ட தொழில்கள்லாம் மென்ஷன் பண்ணல எதுவுமே. கிராமப்புறங்கள்ல என்னென்ன தொழில்கள் இருக்குமோ எல்லாத்தையும் சேர்த்ததுதான் இன்டகிரேட்டட், ஒருங்கிணைந்த அப்படிங்கிற வார்த்தையிலே முடிஞ்சிருச்சு. அப்ப இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, தொழில் தொடங்குறதுக்கு காசு கொடுக்கறது, கடன் உதவி, அதை வாங்குறது, இதெல்லாம் தான் ஒரே ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் திரும்ப திரும்ப இருக்கும். அந்த நோக்கம் நமக்கு எப்படி சுகாதாரம், வறுமையில பார்த்தோமோ அதோடைய அம்சங்கள் எல்லாமே ஒன்னாதான் இருக்கும். நோக்கமும் சேமா தான் இருக்கும். நமக்கு ஸ்கீமுடைய பேரு மட்டும்தான் மாறும். அடுத்து பெனிஃபிஷியர்ஸ் யாரு அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும், அவ்வளவுதான். அதை மட்டும் நம்ம கரெக்டா எடுத்தோம்னா போதும். ஒரு சில ஸ்கீம்ஸ்க்கு ஏஜ் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அதே ட்ரைசம்ங்கிறது ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் 1979 நமக்கு என்னது ஆகஸ்ட் 15 செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லிட்டாங்க. பேர்லயே இருக்கு, ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத். அப்ப ரூரல் யூத்துக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். எதுக்காக? ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அவங்களே சுய தொழில் தொடங்குறதுக்கான பயிற்சிகளை கொடுக்கணும். இதுல நமக்கு யாரு ரிசர்வேஷன் வழக்கம் போல உள்ள வந்து ரிசர்வேஷன் கொடுத்து வந்திருப்பாங்க. எந்த ஏஜுக்குள்ள இருக்கணும் நமக்கு ட்ரைசம்ல போகணும்னா
18 to 35 இருக்கணும். ஓகேவா? அதே 15 to 35 ஒரு ஸ்கீம் பார்த்தோம். 15ல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கணும். கிராமீண் கௌசல்யா யோஜனா சார். கிராமீண் கௌசல்யா யோஜனா. ஓகேங்களா? திட்டம் 14ல தொடங்கி இருப்பாங்க. ஆனா வயசு 15 to 35 அப்படிங்கிறது. அதுவே ட்ரைசம் அப்படிங்கிறது 18ல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கும். 200 ரூபாய் மாசம் கொடுப்பாங்க. அப்ப எப்ப 1979ல மந்த்லி 200 ரூபாய் கொடுப்பாங்க. ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. நமக்கு எஸ்டி பீப்புளுக்கு ரிசர்வேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ரிசர்வேஷன் இருக்கு. பெண்களுக்கு 1/2 1/3 ரிசர்வேஷன் இருக்கு. அப்ப நமக்கு ட்ரைசம்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 3 வார்த்தை தான். நமக்கு ஏஜ் என்ன ஏஜ், 200 ரூபாய் அமௌண்ட் தராங்க, இடஒதுக்கீடு, இதை மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஏஜ்னா நமக்கு 18 to 35, 200 ரூபாய் அமௌண்ட் தராங்க பயிற்சிக்கு. அவங்க ட்ரைனிங்கும் கொடுத்து காசும் கொடுக்குறாங்க. இதே ட்ரைனிங்கும் கொடுத்து காசும் கொடுக்கறது விஸ்வகர்மா திட்டமும் 18 to 35 வயசு தான் இருக்கும். தமிழ்நாட்டுல கலைஞர் கைவினை திட்டம் எந்த ஏஜ்ல ஸ்டார்ட் ஆகும்? 35. 35. ஓகே. விஸ்வகர்மா 18ல இருந்து தொடங்கும். இதே ஏஜ் தான். ட்ரைசமும் விஸ்வகர்மா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ 18ல இருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கிறது 200 ரூபாய் அமௌண்ட், இடஒதுக்கீடு. இந்த 3 வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். டிடியூ ஜிகேஒய் அப்படிங்கிறது கிராமீண் கௌசல்யா யோஜனா 2014ல தொடங்கி இருப்பாங்க. 14ல தொடங்கி 15ல இருந்து 35 அப்படிங்கிற வயசு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இங்க 200 ரூபாய் அமௌண்ட். அதே இங்க என்ஆர்இபி அடுத்த 2 வருஷத்துல பாருங்க. என்ஆர்இபி அப்படிங்கிற ஒரு திட்டம், நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். இதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 1977ல நம்ம 11th புக்ல படிச்சோம். வறுமை ஒழிப்பு பாக்ஸ்ல ஒரு திட்டம் கொடுத்து வந்திருப்பாங்களா 1977ல. ஃபுட் ஃபார் ஒர்க்கா? ஆமா சார். அதுவே இன்னொரு திட்டம், வேலைக்கு இன்னொரு திட்டம், ஃபுட் ஃபார் ஒர்க். ஓகே, 1977. இன்னொரு திட்டம் இதே மாதிரி இருக்குல்ல ஃபுட்டோட. 2013 வரும் சார். ஆனா என்னன்னு தெரியல. 2013 ஒருத்தருக்கு 3 வேளையும் சாப்பாடு கிடைச்சா அது எனக்கு National Food Security. ஃபுட் செக்யூரிட்டி. உணவு பாதுகாப்பு திட்டம் தான். 2013 ஒருத்தருக்கு 3 வேளை சாப்பாடு கிடைச்சா அது உணவு பாதுகாப்பு. அதே கரெக்டா 7-7 அந்த டைமுக்கு கிடைக்கிறது வேலைக்கு சாப்பாடு கொடுக்குறது. வேலைக்கு உணவு திட்டம், ஃபுட் ஃபார் ஒர்க். ஓகேவா? மேம் ஷோ பண்ணியிருக்காங்க. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் எனாக்டட் இன் 2013. ஓகேவா? படித்தவுடன் மறந்து விடவும் நம்ம சுகாதாரம் அப்படிங்கிற திட்டத்திலையும் படித்தோம், வறுமை அப்படிங்கிற டாபிக்லையும் படித்தோம். ஓகே, 2லையுமே படிச்சிருக்கோம். ஒருத்தருக்கு 3 வேளையுமே உணவு கிடைக்கிறது உணவு பாதுகாப்பு. இங்க 7-7 அந்த 7-7ங்கிறது வேலைக்கு உணவு கிடைக்கிறது, வேலைக்கு உணவு திட்டம் 1977. அந்த 7ங்கிறது டைம் மென்ஷன், டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 7-7ன்னு சொல்லிட்டு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வேலைக்கு உணவு அது ஃபுட் ஃபார் ஒர்க் 1977. அதே உணவு பாதுகாப்புங்கிறது 2013. தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது நவம்பர் 1, 2016. இந்த வேலைக்கு உணவு திட்டம் தான் என்னவா மாறி இருக்குன்னா 3 வருஷத்துல என்ஆர்இபியா மாறி இருந்திருக்கும். நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராமா மாறி இருந்திருக்கும் 1980. இதை எதோட மெர்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்னா 1989ல ஒரு திட்டம் பார்த்தோம். அங்க பாவர்ட்டிலே நம்ம பார்த்தோம். என்ன திட்டம்? ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா, JRY. நமக்கு ஜவஹர் ஃபேமிலிக்கு தான் லக் இல்லை அப்படின்னு பார்த்தோம். அதனாலதான் மைனாரிட்டியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிருக்கோம். அப்ப ஜவஹர் ஃபேமிலிக்கு தான் லக் இல்லை அப்படின்னா ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா 1981, பாவர்ட்டியை மெஷர் பண்ண லக்தவாலா கமிட்டி 1980. அதுக்கப்புறம் மைனாரிட்டி கமிஷன் ஃபுட் ஃபார் ஒர்க் தொடங்கினாங்க. 80ல NREP நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராமா மாறிச்சு.
அப்படியே அந்த என்ஆருங்கிறது நேருன்னு எடுத்துக்கோங்க, ஜேஆருங்கிறது ஜவஹர்னு எடுத்துக்கோங்க. அப்ப ஜவஹருங்கிறது 1989. அது இன்னும் என்ன பேர் மாறுச்சு அப்படின்னா JGSY அப்படின்னு பேர் மாறுச்சு. ஜவஹர் கிராம் சம்ரிதி யோஜனா அப்படின்னு பேர் மாத்திருந்தாங்க. இதே அப்படியே இன்னொன்னு லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. என்ஆர்இபி இருக்கா, அதோட இன்னொரு ஸ்கீமும் மெர்ஜ் ஆயிருந்திருக்கும். அதாவது RLEGPயும் மெர்ஜ் ஆயிருக்கும். RLEGP நம்ம ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராமும் மெர்ஜ் ஆயிருக்கும். எதோட? ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா. அதுவும் மெர்ஜ் ஆகி JRYயா மாறி JGSYயா மாறி. ஓகே, அப்ப இதுல என்ஆர்இபியில் என்னது? 1980 தொடங்கினாங்க. சுய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரது. என்ஆர்இபிங்கிறது அப்படியே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி மாதிரி தான். ஆரம்பத்துல என்னவா இருந்துச்சு? வேலைக்கு உணவு திட்டமா இருந்துச்சு. உணவுக்கான வேலை திட்டம் 1977. குழாய் குடிநீர், அந்த குடிநீர் குழாய்கள் அமைக்கிறது, சமுதாய நீர் திட்டங்கள் உருவாக்குறது, காடுகள் பாதுகாக்கிறது, இது எல்லாமே 1989 ஜவஹர் ரோஜ்கர் யோஜனாவோட இணைச்சிட்டாங்க. நமக்கு வேலை வாய்ப்பு, வறுமை, இந்த ரெண்டுமே மோஸ்ட்லி எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும் அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்பு, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் வறுமை ஒழிப்பும் வரும், நமக்கு வேலை வாய்ப்பு வழங்குறதும் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ஆர்இபி பார்த்தோம் 1980. அது கூட இன்னொன்னும் மெர்ஜ் ஆகிருக்கும், RLEGP. அதாவது JRY கூட 2 ஸ்கீம் வந்து தனித்தனியா மெர்ஜ் ஆகும். ஒன்னு என்ஆர்இபி, இன்னொன்னு RLEGP. RLEGP ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் 1983. இதுல என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம எத்தனை நாட்கள் எத்தனை சதவீதம், இதை மட்டும் ஞாபகம் வைங்க. 80 100 நாட்கள் நம்ம SC/ST பணிகளுக்கு நம்ம 10%, அதே நம்ம காடுகள் உருவாக்குறதுக்கு 20%. அது போக இன்னொரு 20% IAY திட்டம், இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா. ஓகே, அதுக்கு கீழே வீடு கட்டி தரதுக்கு 20% நிதி ஒதுக்கணும். ஓகே, அதே சுகாதாரத்துக்கு 20% ஃபண்ட் ஒதுக்குற திட்டம் என்ன திட்டம்னு பார்த்தோம்? வால்மீகி அம்பேத்கர் யோஜனாவா? எந்த வருஷம்? 2001. 2001 தான் நமக்கு அந்த வாம்பா என்ன சொல்லியிருந்திருப்பாங்க, VAMBAY, வால்மீகி அம்பேத்கர் யோஜனாவா? ஒரு வாழ் தான். 2001 நமக்கு வால்மீகி அம்பேத்கர் யோஜனா. அதே PMAY பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. நம்ம புறா திட்டம் ஷார்ட். புறா திட்டம் வேற ஒரு திட்டமா மாறிச்சு, அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் ரூர்பன் 2016. என்னது? ஷியாம் பிரசாத் முகர்ஜி. முகர்ஜின்னு வரும் சார். ஷார்ட் ஃபார்ம் வர மாட்டேங்குதே, முகர்ஜின்னு வரும், ஆனா அந்த ஷார்ட் ஃபார்ம் ரூர்பன் கிளஸ்டர். நான் கேட்கறதே ஷார்ட் ஃபார்ம், புரியுதா? அப்ரிவேஷன் சொல்லுவாங்கல்ல, இப்ப RLEGPன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி அந்த திட்டத்துக்கான அப்ரிவேஷன் SPMRM. முன்னாடியே சொல்லிட்டாங்க. SPMRM அப்படின்னா ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் 2016 தொடங்கியிருந்தாங்க. புறா திட்டம் வந்து 2004 APJ கொண்டு வந்தது. கிராமப்புறங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றது, 5000 தொகுதிகளா பிரிச்சு அதை டெவலப் பண்ணியிருந்திருப்பாங்க.
அதே தான் நமக்கு ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் கிளஸ்டர்ஸ் மிஷன்ங்கிறது 2016 அப்படியே 4/16 மாறி இருந்திருக்கும். இங்க வந்து 2014 அதுக்கான ஃபண்ட் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதுவும் கிளஸ்டர்ஸ் கிராம தொகுப்புகளா எடுத்து அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதா திட்டம். இதுல நமக்கு என்ன திட்டம், என்ஆர்இபி கூட எந்த 2 திட்டங்கள், ஜேஆர்ஒயோட எந்த 2 திட்டம் மெர்ஜ் ஆகும், என்ஆர்இபி ஒரு பக்கமும் ஆர்எல்இஜிபி ஒரு பக்கமும் மெர்ஜ் ஆகும். என்ஆர்இபி முன்னாடி என்ன திட்டமா இருந்துச்சு? Food for ஃபுட் ஃபார் ஒர்க், FFW ஃபுட் ஃபார் ஒர்க் வந்து 1977 அதுதான் என்ஆர்இபியா மாறிச்சு. ஜேஆர்ஒயோட மெர்ஜ் ஆயிடுச்சு. அதை இன்னொரு பக்கம் வந்து ஆர்எல்இஜிபி 1983 இதுவும் ஜேஆர்ஒயோட மெர்ஜ் ஆச்சு. நமக்கு ஜேஆர்ஒய் நம்ம ஷார்ட்கட் ஞாபகம் வச்சிருக்கோம் 1989 லக்தவாலா கமிட்டி, அதோடு சேர்ந்து மைனாரிட்டி கமிட்டியும் நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம். இப்போ ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா 1989. ஜவஹர்னு பெயர் வருதா, அதனால ஃபேமிலிக்கு ஒருத்தருக்கு தான் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பத்துல ஒருத்தருக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். நம்ம அங்க படிச்சதே தான் திரும்ப சொல்லியிருந்திருப்பாங்க. என்ஆர்இபியும் ஆர்எல்இஜிபியும் மெர்ஜ் ஆயிருந்திருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு ஏழைகளுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரது 80-20 ரேஷியோ. இந்த அளவு டெப்தா தேவையில்லை. எந்த கிராம பஞ்சாயத்துக்கள் தான் இதை செயல்படுத்துவாங்க, இது தெரிஞ்சது ஒண்ணுதான். நமக்கு வேலை வாய்ப்பும் வறுமையும் ரெண்டும் அதே அந்த மினிஸ்ட்ரி கீழே தான் வரும். பெண்களுக்கு அதே 30% இடஒதுக்கீடு. 1999 10 வருஷத்துல என்னவா பேரு மாறிடுச்சு, JGSY மாறிடுச்சு. நமக்கு ஜவஹர் கிராம் சம்ரிதி யோஜனா. SJSRY அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். என்ன திட்டம் அது, எந்த வருஷம், எந்த திட்டம்னா எந்த வருஷம் தொடங்கினாங்க SJSRY? 97. ஓகே, 1997 ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஜ்கர் யோஜனா. அதே SGSYனா 1999. ஓகே, ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனா. கிராமப்புறத்துல ஸ்வராஜ்கரா இல்ல நகர்ப்புறத்துல ஸ்வராஜ்கரா? ரூரல்ல தான் நமக்கு, கிராமப்புறங்கள்ல தான் ஸ்வராஜ்கர் சுய வேலை வாய்ப்பு ஏற்படுத்தணும். அப்ப சஹாரில சஹாரில வெறும் ரோஜ்கர். ஓகே, அடுத்து என்ன திட்டம் அப்படின்னா EAS அப்படின்னு சொல்றாங்க. EAS அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அஷ்யூரன்ஸ் ஸ்கீம். 1993 அப்படியே அந்த 3 லெட்டர் வருது, அப்படியே 93ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1993 EAS. நம்ம அக்டோபர் 2, 1993 அதே கிராமப்புறங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரதான். ஆனா இதுல 2 வார்த்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த வறட்சியான பகுதிகள்லயும் 100 நாள் வேலை வாய்ப்பே கொடுக்குறாங்க. இது 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொரு திட்டத்துல நம்ம 2-3 கீவேர்ட்ஸ் மட்டும் எடுத்தா போதும். இப்ப ட்ரைசம்ல 3 வார்த்தை. நமக்கு என்ன ஏஜ், அமௌண்ட் எவ்வளவு கொடுக்குறாங்க, ரிசர்வேஷன் எப்படி ஃபாலோ பண்றாங்க. ஏஜ்னா 18 to 35, அமௌண்ட்னா 200 ரூபாய் தருவாங்க. ரிசர்வேஷன் ஃபாலோ பண்றது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு கொடுப்பாங்க, ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு வந்து கொடுப்பாங்க, பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீடு தருவாங்க. அதுவே நமக்கு இந்த ஆர்எல்இஜிபி திட்டத்துல எவ்வளவு நாட்கள் வேலை கொடுக்குறாங்கன்னா 80 to 100 நாட்கள் வேலை கொடுப்பாங்க. அதுல எக்ஸ்ட்ரா வர்றது பெர்சன்டேஜ் மட்டும் வரும். அதாவது லேண்ட் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. SC/ST பகுதிகளுக்கு 10%, காடுகளுடைய மேம்பாடுக்காக 20%, இந்திரா ஆவாஸ் யோஜனாக்கு 20%. இன்னொன்னு EAS எம்ப்ளாய்மெண்ட் அஷ்யூரன்ஸ் ஸ்கீம். நம்ம உறுதியா வேலை வாய்ப்பு கொடுக்கறது. வறட்சியான பகுதிகளில் வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க, 100 நாளை கொடுப்பாங்க. அந்த வறட்சியான பகுதிகளை அப்படி இருக்க விடக்கூடாது, அதை மாற்றணும். இந்த பாலைவனம் சோலைவனமா மாத்துறது தான் இந்த EAS திட்டம் அப்படிங்கிறது. அப்ப அக்டோபர் 2 அதே காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தான் தொடங்கியிருக்காங்க. 1993 வறட்சியான பகுதிகள், டெசர்ட்டா இருக்கிறது, அதுக்கப்புறம் மழை பகுதிகள், எதெல்லாம் ரொம்ப பேக்வேர்டு ஏரியாஸா இருக்கும், அப்ப அந்த பகுதிகளை மேம்படுத்துறது தான் இந்த திட்டம். எத்தனை நாட்கள் வேலை வாய்ப்பு இல்லாத பருவ காலத்துல நமக்கு விவசாயம் சார்ந்த வேலை வாய்ப்புகள். நமக்கு MGNREGAவே எப்பதான் இருக்கும், அந்த மழை வர்றதுக்கு முன்னாடி எப்பப்பெல்லாம் வந்து வேலை வாய்ப்புகள் இருக்காதோ அந்த சீசன்ல தான் நமக்கு அந்த 3 மாசம் வேலைங்கிறது கொடுப்பாங்க. வேலை வாய்ப்பு இல்லாத வேலை நேரத்துலதான் அந்த அறுவடையெல்லாம் வந்து பண்ணிட்டு கொஞ்ச நாள் அடுத்த விதைக்கிற வரைக்கும் டைம்லாம் இருக்கும். மழை சீசன்ல இந்த மாதிரி அது வரத்துக்கு முன்னாடி அந்த பகுதிகள்லாம் நீர்நிலை தேங்குற மாதிரி, தண்ணியெல்லாம் எப்படி தேக்கி வைக்கிற மாதிரி, பாதுகாக்கிற மாதிரி
வேலை இல்லாத விவசாயம் சார்ந்த வேலை இல்லாத பருவ காலங்கள்ல தான் அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கொடுப்பாங்க. அதே தான் எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம்லயும் வறட்சியான பகுதிகளை மேம்படுத்தணும், அதுக்காக விவசாயம் சார்ந்த வேலை வாய்ப்பு இல்லாத பருவ காலங்கள்ல 100 நாள் வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க. RLAGPயும் 100 நாள் தான், 80ல இருந்து 100 நாள் வரைக்கும் தருவாங்க. EAS திட்டமும் அதே 100 நாள் தான் தருவாங்க. 2001ல என்னவா மாறுச்சு அப்படின்னா சம்பூர்ண கிராமின் ரோஜ்கர் யோஜனாவா மாறுச்சு. SGRY. SGSYனா என்ன திட்டம், எந்த வருஷம் தொடங்கினாங்க? ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனா எந்த வருஷம்? 1999. SGRYனா 2001 சம்பூர்ண கிராமின் ரோஜ்கர் யோஜனா. இந்த ஸ்கீம் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப 2001ல சம்பூர்ண கிராமின் ரோஜ்கர் யோஜனா. 2001ல அந்த திட்டத்தோடைய என்ன ஆயிடுச்சு, இணைஞ்சிருச்சு இந்த திட்டம். நம்ம EAS அப்படிங்கிறது 2 திட்டங்கள் ஒன்னா சேர்ந்திருக்கும். நம்ம இதை எப்படியே ஒன்னா 3 இன்டர்லிங்க்டு பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்தி தான் என்ன கொடுத்தாரு, எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கண்டிப்பா கொடுக்கணும்னு சொன்னாரு. இன்னொன்னு ஃபுட் கண்டிப்பா எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு சொன்னாரு. ஓகே, காந்தி என்ன சொன்னாரு, கண்டிப்பா எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பையும் கொடுக்கணும், அதே மாதிரி அஷூரன்ஸா எப்படி ஃபுட்டும் கொடுக்கணும். அப்ப இந்த திட்டங்கள் எல்லாமே எதோட மாறி இருந்திருக்கும் அப்படின்னா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்டோட உள்ள மெர்ஜ் ஆயிருந்திருக்கும். அப்ப காந்தி என்ன கொடுக்க சொன்னாரு, வேலை வாய்ப்பு கொடுக்க சொன்னாரு கண்டிப்பா, அதுக்கப்புறம் உணவும் கொடுக்க சொன்னாரு. அப்படின்னா கண்டிப்பா வேலை வாய்ப்பு கொடுக்கறது அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம் 1993. இன்னொன்னு உணவு தானியங்கள் கொடுக்கறது SGRY திட்டம் நமக்கு சம்பூர்ண கிராமின் ரோஜ்கர் யோஜனா 2001ல. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் மெர்ஜ் ஆயிடுச்சு, மகாத்மா காந்தி ஸ்கீமோட மெர்ஜ் ஆயிடுச்சு. கண்டிப்பா வேலை வாய்ப்பையும் கொடுக்க சொன்னாரு, உணவையும் கொடுக்க சொன்னாரு. வேலை வாய்ப்பு கொடுக்கறது எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம் 1993. அது சம்பூர்ண கிராமின் ரோஜ்கர் யோஜனாவோட மெர்ஜ் ஆச்சு 2001. மகாத்மா காந்தி திட்டம் 2006. சம்பூர்ணா அப்படிங்கிறது ஃபுட் ப்ராடக்ட் இருக்கும், அது 2001 அப்படின்னு நம்பர் 1 ப்ராடக்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 2001. EASங்கிறது 1993 தெரியும். MGN ரேகா நமக்கு 2006ங்கிறது தெரியும். சம்பூர்ணா என்னது, பூரணம்னா என்னது? முழுமையான. பூரணம்னாலே முழுமையான அப்படிங்கிற அர்த்தம். அப்ப சம்பூர்ணம் அப்ப முழுமையான வேலை வாய்ப்பு திட்டம் எந்த பகுதியில அப்படின்னா கிராமப்புற பகுதிகள். பூர்ணம்னாலே முழுமையான, அப்ப முழுமையான வேலை வாய்ப்பு திட்டம் 2001, அதுதான் SGRY. ஓகே, அடுத்து SJSRY ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஜ்கர் யோஜனா 1997. ஸ்வர்ண ஜெயந்தினா நமக்கு என்னது, கோல்டன் ஜூப்ளின்னு சொல்றாங்க. 50 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனது. ஸ்வர்ணம்னா கோல்டன், நம்ம ஜெயந்தினா விழா தான், ஜூப்ளி. அப்ப 50 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு சுதந்திரம் வாங்கி. 1947 இருந்து 97, 50 வருஷம் கம்ப்ளீட் ஆனது செலிப்ரேட் பண்றதுக்காக வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதுதான் SJSRY. ஸ்வர்ண ஜெயந்தி SJ வந்துருச்சு, SRYங்கிறது சஹாரி. சஹாரினா நகர்ப்புறங்கள்ல வரும், ரோஜ்கர்னா நமக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது தான். அப்ப ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஜ்கர் யோஜனா 1997ல. எங்க சஹாரின்னு சொல்லிட்டாங்களா, அப்ப நகர்ப்புறத்துல வேலை வாய்ப்பு தான் கொடுக்குறாங்க. வேலை இல்லாதவங்களுக்கு சுய வேலை வாய்ப்பு உருவாக்கணும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கணும். இந்த திட்டத்துக்கு கீழே ஒரு 5 திட்டங்கள் வச்சாயிருக்கு. அது ஒன்றும் இல்லை, ஈஸியா தான் இருக்கும். நமக்கு சுய வேலை வாய்ப்பு உருவாக்குறது, சுய உதவி குழுக்களை உருவாக்குறது, அதுக்கப்புறம் வேலைக்கு கூலி கொடுக்கறது, சமூக மேம்பாடு, வேலைக்கான திறன் பயிற்சி கொடுக்கறது. அப்ப அப்படியே இதை ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, சுய உதவி குழுக்கள் மூலியமா திறன் பயிற்சி கொடுக்குறாங்க. அப்ப திறன் பயிற்சி கொடுத்தவொடனே என்னது, வேலை கிடைக்கும். அப்ப சுய வேலை வாய்ப்பு, வேலைக்கு போனதுக்கு அப்புறம் வேலைக்கான கூலி கிடைக்கும், சமூகம் மேம்படும். அப்ப ஃபர்ஸ்ட் நகர்ப்புற வேலை வாய்ப்புக்கான திறன் பயிற்சி கொடுக்குறாங்க. திறன் பயிற்சி கொடுத்ததுக்கு எது மூலியமா, சுய உதவி குழுக்கள் மூலியமா திறன் பயிற்சி கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு வேலை கிடைக்கும், சுய வேலை வாய்ப்பு உருவாகும், வேலைக்கு போனா கூலி கிடைக்கும், சமூக மேம்பாடு அடையும்.
இதுல பெண்களுக்கு 30%, டிசேபிள்டு பர்சனுக்கு 3% கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்புல எத்தனை சதவீதம் கொடுக்குறாங்க? 4%. ஓகே. அப்ப நமக்கு SRY அப்படின்னா ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஜ்கர் யோஜனா 1997 நகர்ப்புறத்துல 5 ஸ்கீமோட மெர்ஜ் ஆயிருக்கு. Okay? அதுல பெண்களுக்கான இடஒதுக்கீடு, மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு தராங்க. அதே திட்டம் 2 வருஷம் கழிச்சு கிராமப்புறத்துக்கும் அதைய விரிவாக்கம் பண்றாங்க. அதுதான் ஸ்வர்ண ஜெயந்தி ஸ்வராஜ்கர் யோஜனா. அப்ப கிராமப்புறம்னா ஸ்வராஜ்கர் வந்துடணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். 1999 2 வருஷம் கழிச்சு NRLM NULM மாதிரி NRLM 2011 NULM 2013 2 வருஷம் கழிச்சு மாறி இருந்திருக்கும். அதே தான் இங்கேயும் அதே கோல்டன் ஜூப்ளிக்காக இதுக்குள்ளேயும் 5 திட்டங்கள் இருக்கும். என்னன்னா நமக்கு தெரிஞ்ச ஸ்கீம் தான் 1-2. IRDP இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1978. அது போக DWCRAன்னு சொல்லுவாங்க. DWCRA டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன் இன் ரூரல் ஏரியாஸ். அப்ப கிராமப்புற பெண்களுடைய குழந்தைகள் மற்றும் வளர்ச்சி திட்டம்னு சொல்றாங்க. இப்ப பெண்கள் குழந்தைகள் 2 பேரை சொல்லிட்டாங்களா? 1982 மில்லியன் வெல் ஸ்கீம் 1989 மில்லியன் கிணறுகள் திட்டம். அடுத்து கைவினை கலைஞர்களுக்கான ஒரு திட்டம் சிட்ரான்னு சொல்றாங்க. சிட்ரானா சப்ளை ஆஃப் இம்ப்ரூவ்டு டூல் கிட்ஸ் டு ரூரல் ஆர்டிசன்ஸ். சப்ளை ஆஃப் இம்ப்ரூவ்டு டூல் கிட்ஸ் டு ரூரல் ஆர்டிசன், கைவினை கலைஞர்களுக்கு மேம்பட்ட கருவிகள் அளிக்கும் திட்டம். அதுதான் சிட்ரா 1992. அடுத்து கங்கா கல்யாண் யோஜனா 1997 வரும். கங்கா கல்யாண் யோஜனா. அப்ப எல்லாமே பேர் வருது பாருங்க, எல்லாமே பொண்ணுங்க பேரா இருக்கா நமக்கு. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனா, அங்க ஜெயந்தி வருதா? அந்த ஜெயந்தி கங்கா, வேற என்ன வருது? சிட்ரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெயந்தி, கங்கா, சிட்ரா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்து இந்த பெண்கள் எல்லாமே ஒருங்கிணைந்து என்ன பண்றாங்க? மில்லியன் கிணறுகள் வெட்டுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு ஜெயந்திங்கிற ஸ்கீம் ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனான்னு வந்துச்சுன்னா கங்காவும் சிட்ரா இவங்கெல்லாம் பெண்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து மில்லியன் கிணறுகள் வெட்டுறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கங்கா கல்யாண் யோஜனா 1997 ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சிட்ரா அப்படிங்கிறது கைவினை கலைஞர்களுக்கு மேம்பட்ட கருவிகள் அளிக்கும் திட்டம் 1992 மில்லியன் கிணறுகள். எல்லா பெண்களும் ஒன்று சேர்ந்து, பெண்கள் ஒன்று சேர்ந்துன்னா பெண்கள் குழந்தைகள் 1982 2 பேர் வராங்க. DWCRA டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன் இன் ரூரல் ஏரியாஸ் 1982. எல்லாம் ஒருங்கிணைந்து அப்படின்னா 1978 கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம். மில்லியன் கிணறுகள் வெட்டுறது 1989. இந்த 5 திட்டங்கள் இதுக்குள்ளதான் வரும் அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நகர்ப்புறத்துல பெருசா ஒண்ணும் இல்லை. நகர்ப்புற வேலை வாய்ப்பு நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கிராமப்புறங்கள் தான் கொஞ்சம் புதுசா இருக்கும். அடுத்து நமக்கு SGRY அப்படிங்கிற திட்டம் இருக்கு. சம்பூர்ண கிராமின் ரோஜ்கர் யோஜனா. சம்பூர்ண கிராமின் ரோஜ்கர் யோஜனா எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க இந்த திட்டம்? 2001. சம்பூர்ண ப்ராடக்ட் நம்பர் 1 அப்படின்னு பார்த்தோமா SGRY. இந்த ரெண்டு திட்டங்கள் வந்து மகாத்மா காந்தியோட சேர்ந்திருக்கும். EAS கண்டிப்பா வேலையும், காந்தி என்ன சொன்னார்? வேலை வாய்ப்பையும் உணவையும் கண்டிப்பா கொடுக்க சொன்னார். அப்ப எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் 1993, SGRYங்கிறது 2001 ஞாபகம் வச்சுக்கலாம். EASங்கிறது எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம் 1993. SGRY அப்படிங்கிறது சம்பூர்ணா கிராமின் ரோஜ்கர் யோஜனா 2001. காந்தி என்ன சொன்னாரு? வேலை வாய்ப்பையும் உணவையும் கொடுக்க சொன்னார். SGRY சம்பூர்ண கம்ப்ளீட். அப்ப முழுமையான கிராமப்புற வேலை வாய்ப்பிற்கான திட்டம். செப்டம்பர் 25, 2001. செப்டம்பர் 25 யாருடைய பிறந்தநாள்? தீனதயாள் உபாத்யாயோடைய பிறந்தநாள் தான் செப்டம்பர் 25. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இந்த டேட்ல நிறைய ஸ்கீம்ஸ் உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தீனதயாள் உபாத்யாயோடைய பிறந்தநாள் தான் செப்டம்பர் 25. 2001 குறைந்தபட்ச கூலியும் உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்யுது. 50% நமக்கு 50% உணவு தானியங்களா கொடுப்பாங்க இந்த வேலை வாய்ப்பு திட்டத்துல.
50% பணமா கொடுப்பாங்க. அப்ப 50-50% வந்து வேலை வாய்ப்பு உணவையும் கொடுக்கறது எந்த டிபார்ட்மெண்ட் தான் செயல்படுத்தும்? ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் தான் செயல்படுத்தும். 75-25 அந்த ரேஷியோலாம் பெருசா ஒன்றும் தேவையில்ல. மகாத்மா காந்தி திட்டத்தோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாத்மா காந்தி என்ன சொன்னாரு? கண்டிப்பா வேலை வாய்ப்பையும் உணவையும் கொடுக்க சொன்னாரு. கண்டிப்பா வேலை வாய்ப்புங்கிறது எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம் EAS அப்படிங்கிறது 1993. சம்பூர்ணா அப்படிங்கிற ப்ராடக்ட்னாலே நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. 2001. சம்பூர்ணாங்கிற ப்ராடக்ட் ஃபுட் ப்ராடக்ட் தான் அது. அதனால நமக்கு உணவு பாதுகாப்புங்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 2001. அதுக்கப்புறம் எம்ஜிஎன் ரேகாங்கிறது 2006. இதுக்கப்புறம் என்ன திட்டம்னா டே திட்டம் அப்படின்னு ஒண்ணு தொடங்கணும். தீனதயாள் அந்தியோதயா யோஜனா. தீனதயாள் அந்தியோதயா அவரு பேர்லயே மறுபடியும் வந்து யோஜனா என்னது 2015. அது 2 பார்ட்டா இருந்திருக்கும். ஆல்ரெடி என்னன்னா டே திட்டம் இருந்துச்சு. நம்ம தீனதயாள் அந்தியோதயா யோஜனாவே NRLM ரூரல்ல ஒரு சைடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நகர்ப்புறத்துலயும் இருந்துச்சு. நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் 2011. அதே அர்பன்ல நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் 2013. நம்ம ஸ்வர்ண ஜெயந்தி ஸ்கீம் மாதிரி அங்க 97-99 பார்த்தோம். 2 வருஷம் கேப். இங்க கிராமப்புறத்துலயும் நகர்ப்புறத்துலயும் 2011-13. அங்க ஃபர்ஸ்ட் நகர்ப்புறம் தொடங்கினாங்களா கிராமப்புறம் தொடங்கினாங்களா ஸ்வர்ண ஜெயந்தி ஸ்கீம்ல? நகர்ப்புறம். SRY தான் தொடங்கியிருந்தாங்க. ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஜ்கர் யோஜனா தான் நகர்ப்புறத்துலதான் தொடங்கியிருந்தாங்க. இங்க வந்து அப்படியே NRLM 2011, NULM 2013. அப்ப இந்த திட்டத்துக்கு கீழே என்ன இருக்கும்? நம்ம ஊரக வாழ்வாதார இயக்கத்துக்கு கீழே அதே சுய உதவி குழுக்கள், புது கண்டென்ட் எதுவும் இருக்காது. சுய உதவி குழுக்கள் உருவாக்கணும், திறன் பயிற்சிகள் கொடுக்கணும், சுய வேலை வாய்ப்பு உருவாக்கணும். இந்த திட்டம் எதுக்கு கீழே இருந்ததுதான்? மறுபடியும் அதை தான் நம்ம ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனா. அந்த கிராமமும் இந்த கிராமமும் ஒண்ணு சேருது. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனா 1999. அந்த திட்டம் தான் என்னவா மாறி இருக்கு? NRLM மாறி கடைசியில 2015ல தீனதயாள் அந்தியோதயா யோஜனாவா மாறி இருந்திருக்கு, டே திட்டமா. அப்ப இது பாருங்க, ஒவ்வொரு ஸ்கீம் 1999ல ஸ்வர்ண ஜெயந்தி, NRLMங்கிறது 2011ல, டே திட்டம்ங்கிறது தீனதயாள் அந்தியோதயா யோஜனாங்கிறது 2015. எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஜெயந்தியையும் தீனதயாளையும் வாழ வைக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? வாழ்வாதார இயக்கம். அப்ப ஜெயந்தி ஸ்வர்ண ஜெயந்தி ஸ்கீம் 1999ல, தீனதயாளா நமக்கு அது 2015ங்கிறது தெரியும். வாழ வைக்கணும் அப்படிங்கிறது NRLM நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் 2011. ஜெயந்தியும் தீனதயாளையும் வாழ வைக்கணும். ஓகேவா? இதுலயும் என்னதான் தொடங்க போறாங்க? புதுசா கண்டென்ட்லாம் இல்ல, வேலை வாய்ப்புக்கான பயிற்சி கொடுக்கறது, வங்கி கடன் கொடுக்கறது. NULMனாலும் அதே தான் 2013ல திறன் பயிற்சி கொடுக்கறது, வேலை வாய்ப்பு பயிற்சி கொடுக்கறது. அதுக்கப்புறம் அவங்களுக்கான வாழ்வாதாரம். யாரு? தெருவோர வியாபாரிகள். தெருவோர வியாபாரிகளுக்கு ஆல்ரெடி ஒரு திட்டம் பார்த்தோம், ஸ்ட்ரீட் வெண்டாஸ் ஆத்ம நிர்பார் நிதி. ஸ்ட்ரீட் வெண்டாஸ் நம்ம தெருவோர வியாபாரிகள், ஆத்ம நிர்பார்னா செல்ஃப் ரிலையன்ட்னு பார்த்தோம். 2020ல தொடங்கியிருந்தாங்க. அதே தெருவோர வியாபாரிகள் எதுக்கு கீழேயும் வருவாங்க? நம்ம NULM திட்டத்துக்கு கீழே வருவாங்க. வேலை வாய்ப்பு பயிற்சி கொடுத்து இவங்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்குறது தான் நமக்கு NULM திட்டம். அது போக அதே தீனதயாள் பேர்ல தீனதயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா. இது வந்து அங்க பாவர்ட்டிலேயே பார்த்துருந்தோம். எப்ப தொடங்கினாங்க தீனதயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா? 2014. ஓகே, 2014ல தொடங்கினாங்க. டேட் ஏதாவது இருக்குங்களா? செப்டம்பர் 25. செப்டம்பர் 25 அவருடைய பிறந்தநாள் தான். தீனதயாள் உபாத்யாயோடைய பிறந்தநாள் தான் செப்டம்பர் 25. கிராமின் அப்படின்னா கிராமப்புறம், கௌசல்யானா ஸ்கில்ஃபுல். அப்ப திறனை வந்து வளர்த்தெடுக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் தீனதயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா. மேக் இன் இந்தியா திட்டம் 2014 செப்டம்பர் 25 ஒன்னாதான் தொடங்கியிருந்தாங்க. DDU-GKY செப்டம்பர் 25, 2014 தான். அதுவே வந்து மேக் இன் இந்தியா திட்டமும் செப்டம்பர் 25, 2014.
அப்ப 2 திட்டமும் ஒரே நேரத்துல தொடங்கப்பட்ட திட்டம் தான். அப்ப இதுல நமக்கு எந்த ஏஜ்ல இருந்து கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது? டிடியு ஜிகேஒய் என்ன ஏஜ்? into 35. 15ல இருந்து 35. ட்ரைசெம்ல என்ன ஏஜ்? 18 to 35. ஓகே, ட்ரைசெம்ல 18ல இருந்து 35 வரைக்கும். அதே டிடியு ஜிகேஒய்ல 15ல இருந்து 35 வரைக்கும். இதுல என்னது நமக்கு என்ஆர்எல்எம் உடைய ஒரு பார்ட்டா தான் இருக்கு. நம்ம பார்த்தோம்ல, இது நம்ம ஜெயந்தியும் தீனதயாளையும் வாழ வைக்கணும் அப்படிங்கிறது. அப்ப அதனுடைய ஒரு பார்ட் அப்படியே மேட்ச் பண்ணிக்கோங்க, இன்டர்லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. என்ஆர்எல்எம் உடைய ஒரு பார்ட்டா தான் நமக்கு இந்த டிடியுஜிகேஒய் இருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் அதே பேர்ல நமக்கு இன்னொரு திட்டம் 2015ல கௌசல்யா யோஜனாவோட கௌசல் விகாஸ் யோஜனா. விகாஸ்ங்கிற ஒன் வேர்ட் ஆட் ஆச்சுன்னா 1 இயர் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. 2015 விகாஸ்னா என்னது? விகாஸ்னா டெவலப்மெண்ட், கௌசல் அப்படிங்கிறது நமக்கு ஸ்கில். அப்ப நமக்கு பிரதான் மந்திரி ஸ்கில் டெவலப்மெண்ட் யோஜனா தான் இது பேர். ஓகே, அப்ப பிரதம மந்திரியோடைய திறன் மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறதா தமிழ்ல வரும். அப்ப விகாஸ்னா டெவலப்மெண்ட், கௌசல்னா ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கான திட்டம் 2015ல தொடங்கியிருக்காங்க. கௌசல்யா யோஜனானா 2014, ஒன் வேர்ட் ஆட் ஆச்சுன்னா 15. ஜன் விகாஸ் எப்ப? 2018 மைனாரிட்டிக்காக பார்த்தோம். அப்ப இளைஞர்களுக்கு வேலை அந்த திறன் பயிற்சி கொடுக்கறதுக்கான திட்டம்னா 2015ல. யாரு கொடுக்குறா அப்படின்னா திறன் மேம்பாட்டு கழகம் தான் கொடுக்குறாங்க. அது 2008ல தொடங்கியிருக்காங்க. அவ்வளோ டெப்த்தாலாம் அது திறன் மேம்பாட்டு கழகம் தான் பயிற்சி கொடுக்குறாங்க. அதுவே PMMY அப்படிங்கிற ஒரு திட்டம், பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. PMMY முத்ரா அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஃபுல் ஃபார்ம் இருக்கா? மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரிஃபைன். ஓகே, மைக்ரோ யூனிட்ஸ். அப்ப நம்ம சிறு தொழில் டெவலப்மெண்ட், அவங்களுடைய மேம்பாடு சொல்லிட்டாங்க. ரீஃபினான்ஸ் ஏஜென்சி, இவங்க என்ன பண்ணுவாங்க? சின்ன சின்ன ஃபினான்ஸ் ஏஜென்சிக்கு ஃபண்டு கொடுப்பாங்க. அந்த ஃபண்டு அவங்க மக்களுக்கு கொடுப்பாங்க. அப்ப ரீஃபினான்ஸ் ஏஜென்சியா இருக்கிறதா நமக்கு முத்ரா அப்படிங்கிற ஒரு திட்டம். ஏப்ரல் 2015. இது ஸ்கூல் புக் டேட்டாவே இருக்கு. 10th புக் 11th எக்கனாமில இருக்கு. PMMY பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா 2015, ஏப்ரல் 2015. எதுக்காக? சிறு தொழில் முனைவோருக்கான கடன் வழங்கக்கூடிய திட்டம் தான் PMMY. எதுக்காக? தொழில் வளர்ச்சிக்காக. இது என்ன பேஸ்டு கம்பெனி கடன் கொடுப்பாங்கன்னா ப்ரொடக்ஷன் பேஸ்டு கம்பெனிக்கு தான் வந்து கடன் கொடுப்பாங்க, உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு. அப்ப முத்ரானாலே என்னன்னு கேட்கலாம். முத்ரா மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி. 4 வகையான கடன். இதுக்கு முன்னாடி 2024 வரைக்குமே 3 வகையான கடன் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. சிசு, கிஷோர், தருண். சிசுன்னா குழந்தை, அதே கிஷோர்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். RKSKன்னு ஒரு ஸ்கீம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? RKSK அப்படி ஒரு ஸ்கீம் பார்த்தோமா அப்படின்னு கேளுங்க. பார்த்திருக்கோம் சார், அடல்ட்டுக்கு பார்த்திருக்கோம். ஓகே, ராஷ்டிரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியக்ரம். கிஷோர்னாலே அடலசன்ட். ராஷ்டிரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியம். அதே RBSKன்னு ஒண்ணு பார்த்தோம், ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்திய காரியக்ரம் பார்த்தோம். பால் அப்படின்னா குழந்தைகளுக்கானது, கிஷோர் அப்படின்னா அடலசன்ட்கானது. அப்ப இங்க 3 தான். சிசுனா குழந்தைங்களுக்கானது, அப்ப 50,000 வரைக்கும் கடன் தருவாங்க. கிஷோர்னா அடலசன்ட், அப்ப இதுல 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் தருவாங்க. தருண்னா யங் மேன் அப்படின்னு அர்த்தம், அப்ப 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் தருவாங்க. இப்ப 2024ல தருண் அப்படிங்கிறது அப்டேட் ஆகி தருண் பிளஸ் அப்படிங்கறது கொண்டு வந்திருக்காங்க. 10 lakhல இருந்து 20 lakh வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம். ஓகே, அதுல பெண்களா இருந்தாங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கேரண்டி, நமக்கு எந்த ஒரு இது பிணை இல்லாத கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பெண்களுக்கு. என்ன தொழிலுக்கு? வேளாண் சாராத, வேளாண் தொழில் இல்லாத உற்பத்தி தொழில்களுக்கு. அப்ப ப்ரொடக்ஷன் பேஸ்டு கம்பெனிக்கு தான் வந்து இந்த கடன் தருவாங்க. அப்ப முத்ராங்கிறது ஏப்ரல் 8, 2015 சிறு தொழில் மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட். அப்ப சிறு தொழிலுடைய மேம்பாடு அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி, நிதியை பகிர்ந்து மறுபகிர்வு அளிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் முத்ரா அப்படிங்கிறது. தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்காக 3 விதமான கடன் கொடுக்குறாங்க. ஆரம்பத்துல சிசு, கிஷோர், தருண். 2024 பட்ஜெட்ல இருந்து நமக்கு
4 விதமான கடன் கொடுக்குறாங்க. சிசு, கிஷோர், தருண், தருண் பிளஸ். சிசுனா 50,000 வரைக்கும், கிஷோர்னா அடலசன்ட் 5 லட்சம் ரூபா வரைக்கும், தருண்னா 10 லட்சம், தருண் பிளஸ்னா 20 லட்சம் ரூபாய். அதுல பெண்களுக்கு 10 லட்சம் வரைக்கும் பிணை இல்லாத கடன் தராங்க. ஓகே, எப்ப இருந்து இது நடைமுறை ஆகுது அப்படின்னா அக்டோபர் 24 நடைமுறையாகுது. 2024 நடைமுறை ஆயிடுச்சு. அக்டோபர் 29, 2024 அப்ப ஒரு ஹெல்த் ரிலேட்டடான ஒரு ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இந்தியால. என்ன ஸ்கீம்? ப்ளஸ் ஏஜ் இருக்கவங்களுக்கு ஆயுஷ்மான் பாரத். ஓகே, ஆயுஷ்மான் பாரத் வந்து 70 பிளஸ் ஏஜ் இருக்கவங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்ப தாயுமானவருடைய திட்டம்ல ஒரு ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த ரேஷன் கடைகளுக்கு போய் உணவு தானியங்கள்லாம் கொடுக்குறாங்கல்ல, ரேஷன் கடையில இருந்து டைரக்டா வீட்டுக்கே போய் அதுல ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்காங்க. இப்ப ரீசெண்டா என்ன ரிலாக்ஸேஷன்? 70 ஏஜ் அத்தனை 65 மாத்திட்டாங்க சார். 65 ஏஜ். ஏஜ் வந்து reduce பண்ணிருக்காங்க. 70 அப்படிங்கறது 65 வந்து குறைச்சிட்டோம். இப்போ 65ல இருந்தே நமக்கு அவங்களுடைய வீடுகளுக்கு செகண்ட் சாட்டர்டே சண்டேல போய் அவங்களுக்கு உணவு தானியங்கள்லாம் கொடுக்குற திட்டமா மாத்திட்டாங்க. அந்த ஏஜை வந்து ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க. 17 இருந்துச்சு பிஃபோர், இப்போ வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 12, 2025ல தொடங்குன திட்டமா. ஆகஸ்ட் 12 தானே? இல்லையா? எஸ் சார். ஆகஸ்ட் 12, 2025ல தான் தாய்மானவர். பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா இந்த வருஷம் 2015. DDUGKY வந்து 2014 பார்த்தோம். கௌசல்யா அப்படின்னா நமக்கு ஸ்கில்ஃபுல் அப்படிங்கிறது தான் மீனிங். ஏஜ் வந்து 14 திட்டம் 15ல இருந்து 35 வரைக்கும். வாழ்வாதாரத்திற்கான திறன் பயிற்சி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப வாழ்வாதாரம் NRLM-ஓட ரிலேட் ஆகிறது தான் கௌசல்யா யோஜனா. அதே தெருவோர வியாபாரிகள் NULM பார்த்தோம். ஸ்வாநிதி கொடுக்குறாங்க ஆல்ரெடி ஒரு திட்டம் 2020ல. பிரதான் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஆத்ம நிர்பார் நிதிங்கிறது 2020ல. NRLM அப்படிங்கிறது எந்த திட்டம்? நம்ம ஜெயந்தியும் தீனதயாளையும் வாழ வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப ஸ்வர்ண ஜெயந்தி ஸ்கீம் 1999, NRLM திட்டம்ங்கிறது 2011, தீனதயாள் அப்படிங்கிறது 2015. இப்ப டே திட்டத்துக்கு கீழே தான் 2 திட்டம் இருக்கு. NRLM-உம் NULM-உம் 2011, 2013. ஜெயந்தியும் தீனதயாளையும் வாழ வைக்கணும். ஜெயந்திங்கிறது ஸ்வர்ண ஜெயந்தி, ஸ்வராஜ்கர் யோஜனா 1999, NRLM-ங்கிறது 2011, டே திட்டம்ங்கிறது 2015. அதுக்கப்புறம் SGRY அப்படின்னு ஒரு திட்டம் பார்த்தோம். சம்பூர்ணா கிராமின் ரோஜ்கர் யோஜனா. சம்பூர்ணானா கம்ப்ளீட், என்டையர் அப்படிங்கிற மீனிங், முழுமையான அப்படிங்கிறது அர்த்தம். சம்பூர்ணா சொல்லியாச்சு. கிராமின் கிராமப்புறங்கள். ரோஜ்கர் யோஜனா வேலை வாய்ப்பு திட்டம். சம்பூர்ணா அப்படிங்கிற ஃபுட் ப்ராடக்ட் தான் நம்பர் 1 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. செப்டம்பர் 25, 2001ல தொடங்கினாங்க. அப்ப ஃபுட் ப்ராடக்ட்னு சொன்னதுனால வேலையும் கொடுக்கணும், பாதி கூலியும் கொடுக்கணும். அப்போ 50-50% வந்து வேலை வாய்ப்பையும் கூலியும் கொடுக்குற திட்டம் தான் இது. ரூரல் டெவலப்மெண்ட் அதை நடைமுறைப்படுத்துறாங்க. MGNREGA-வோட மெர்ஜ் ஆயிருந்திருக்கும். ஓகே, MGNREGA-வோட 2 திட்டம் பார்த்தோம். காந்தி தான் கண்டிப்பா வேலை வாய்ப்பையும் உணவையும் கொடுக்க சொன்னார். கண்டிப்பா வேலை வாய்ப்புங்கிறது எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம் 1993. உணவு கொடுக்கறதுங்கிறது சம்பூர்ணா கிராமின் ரோஜ்கர் யோஜனா 2001. MGNREGA 2006 வந்து தெரியும். அதுவே ஜெயந்தியும் கங்கா, இன்னொருத்தர் யாரு, சிட்ரா, இந்த பெண்கள் எல்லாமே ஒருங்கிணைந்து என்ன பண்றாங்க? மில்லியன் கிணறுகள் வெட்டுறாங்க. அப்ப கிராமப்புற ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் தான் அந்த ஒருங்கிணைந்துங்கிற வார்த்தை 1978ல. பெண்கள் மற்றும் குழந்தைகள் DWCRA, டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன் இன் ரூரல் ஏரியா. டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன், பெண்கள் குழந்தைகள் 2 பேருமே வராங்க 1982. மில்லியன் வெல் ஸ்கீம் MWSன்னு சொல்லுவாங்க 1989ல. அதுக்கப்புறம் கைவினை கலைஞர்களுக்கு அந்த கைவினைஞர்களுக்கு மேம்பட்ட கருவிகள் அளிக்கிற திட்டம் தான் சிட்ரா, சப்ளை ஆஃப் இம்ப்ரூவ்டு டூல் கிட் டு ரூரல் ஆர்டிசன்ஸ் 1992. அதுக்கப்புறம் என்னது? கங்கா கல்யாண் யோஜனா 1997. அப்ப கங்கா சிட்ரா இவங்க பெண்கள்லாம் ஒருங்கிணைந்து மில்லியன் கிணறுகள் வெட்டுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த திட்டம் எதுக்கு கீழே வரும்? SGSY. எஸ்
யோஜனா. SGRY பத்தி தொடங்கினாங்க 2001. 2001. SGRYங்கிறது 2001, SGSYங்கிறது 1999. அடுத்து நமக்கு SRY அப்படிங்கிற திட்டம் ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஜ்கர் யோஜனா பார்த்தோம் 1997 கோல்டன் ஜூப்ளிக்காக. இது என்னது? சுய வேலை வாய்ப்பு. சஹாரினா நகர்ப்புறம், ரோஜ்கர்னா வேலை வாய்ப்பு. அப்ப நகர்ப்புறத்துல வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய திட்டம் தான் இது. இதுக்கு கீழே என்னது? சுய உதவிகள் குழுக்கள் மூலியமா திறன் பயிற்சி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சுய வேலை வாய்ப்பு உருவாகும், வேலைக்கு போனா கூலி கிடைக்கும், சமூகம் மேம்பாடு அடையும். இந்த 5 திட்டங்கள். அப்ப ஸ்வர்ண ஜெயந்தின்னு வந்துச்சுனாலே 5 திட்டங்கள் நகர்ப்புறத்துக்கும் கிராமப்புறத்துல இருக்க திட்டங்கள் கங்கா கல்யாண் யோஜனா, அதுக்கப்புறம் சிட்ரா திட்டம், பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய மேம்பாட்டு திட்டம், ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம், இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்திருக்காங்க. பில்லியன் கிணறுகள் திட்டம், இது எல்லாமே. EAS திட்டம் இந்த வருஷம் 93. 1993. ஓகே, கிராமப்புறத்துல கூலி வேலை வாய்ப்பு உருவாக்குறது. அதுல 2 வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சோம். என்னது? வறட்சியும் 100 நாளா? உறுதிங்கிறது எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி. அப்ப அந்த 100 நாள்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். வறட்சி அஷூரன்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வறட்சியானது. இப்ப என்னது? மலைப்பகுதிகளிலும் பாலைவன பகுதிகளிலும் வேலை வாய்ப்பு 100 நாள் வேலை வாய்ப்பு கொடுக்கறது தான் நமக்கு EAS திட்டம் 1993. எந்த திட்டத்தோட மெர்ஜ் ஆச்சு? SGRYயோட மெர்ஜ் ஆச்சு. சம்பூர்ணா கிராமின் ரோஜ்கர் யோஜனா. ஓகே, அது எதனுடைய மெர்ஜ் ஆச்சு? மகாத்மா காந்தி திட்டத்தோட மெர்ஜ் ஆச்சு. காந்தி தான் வேலையும் ஃபுட்டையும் கண்டிப்பா கொடுக்க சொன்னாரு. அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப EASஓட ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வறட்சியும் 100 நாள் திட்டமும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுவே JRY திட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 1989 கொண்டு வந்தாங்க. குடும்பத்துல எத்தனை பேத்துக்கு வேலை வாய்ப்பு? குடும்பத்துல ஒருத்தருக்கு தான் வேலை வாய்ப்பு. பேர் வந்துருச்சு, அதனால ஒருத்தருக்கு தான். JRYக்கு மேல 2 ஸ்கீம் இணைச்சாங்க. புக்ல பிக்சரா போட்டிருந்திருப்போம் பாருங்க. JRYக்கு மேல 2 திட்டம், NREPயும் RLEGPயும் மெர்ஜ் பண்ணியிருந்திருப்போம். அப்ப NREPங்கிறது 1980, RLEGP அப்படிங்கிறது 1983. இது ரெண்டும் மெர்ஜ் ஆகிதான் நமக்கு ஜவஹர் ரோஜ்கர் யோஜனாவா மாறி இருந்திருக்கும். கிராம பஞ்சாயத்துகள் மூலியமா செயல்படுத்துறாங்க. 1999 ஜவஹர் கிராம் சம்ரித்தி யோஜனா அப்படின்னு பேரு மாறும். அப்ப ஃபர்ஸ்ட் NREPங்கிறது என்னவா இருந்துச்சு? ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராமா இருந்துச்சு. 1977 வேலைக்கு உணவு. அதே உணவு பாதுகாப்புங்கிறது ஒருத்தருக்கு 3 வேளையும் உணவு. அப்ப 2013. அப்ப ஃபுட் ஃபார் ஒர்க் 77ங்கிறது NREPயா 80 மாறிச்சு. அதுல இருந்து 3 வருஷம் RLEGPயும் மெர்ஜ் ஆச்சு. 1989 ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா. அதுல இருந்து ஒரு 10 இயர்ஸ்ல ஜவஹர் சம்ரித்தி யோஜனாவா பேரு மாறுச்சு. இது பஞ்சாயத்து ராஜ் தான் டெவலப் பண்றாங்க. இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. RLEGP எத்தனை நாள் வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க? 80 to 100. 80 to 100. ஓகே, RLEGPல 2 தான் ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளவு டேஸ், எவ்வளவு பர்சன்டேஜ். அப்ப 80ல இருந்து 100 நாட்கள் வேலை கொடுக்குறாங்க. 10% SC ST, சமூக காடுகள் உருவாக்குறது 20%, வீடு கட்டுறதுக்கு 20% நிதி. NREP நமக்கு 1977 உணவிற்கான வேலைக்கான உணவு திட்டம் அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் குடிநீர் சமுதாய காடுகள் உருவாக்குறது இது எல்லாமே 1989 ஜவஹர் ரோஜ்கர் யோஜனாவோட மெர்ஜ் ஆச்சு. ட்ரைசம் நமக்கு எந்த ஏஜ்ல இருந்து பயிற்சி கொடுப்பாங்க? 18 to 35. ஆகஸ்ட் 15 அப்ப தொடங்கினாங்க. கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலை பயிற்சி கொடுக்கறது தான் அது. பயிற்சியும் கொடுத்து 200 ரூபாய் அமௌண்ட்டும் கொடுப்பாங்க. இடஒதுக்கீடும் இருக்கு. பழங்குடியினர் பகுதிகளுக்கு, பெண்களுக்கு, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இடஒதுக்கீடு. அப்ப இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 3 வார்த்தை. என்ன வயசு, அதுக்கப்புறம் எவ்வளவு அமௌண்ட், எவ்வளவு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது. பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீடு. IRDP குறைந்தபட்ச தேவை திட்டம்னு சொல்லுவாங்க. 1977
8ல தொடங்கினாங்க இந்த திட்டம். 80ல இந்தியா முழுக்க பரவி இருந்திருக்கும். இதுலயும் என்னதான் வேலை வாய்ப்பு பயிற்சி கொடுக்கறது, கடன் கொடுக்கறது, அது மூலயமா வேலை வாய்ப்பை உருவாக்குறது தான் நமக்கு ஐஆர்டிபி திட்டம், இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். 1980ல இந்தியா முழுக்க கொண்டு வந்திருப்பாங்க. இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டாங்க. அப்ப இன்டகிரேட்டர்னா எல்லா கிராமப்புற தொழில்களும் உள்ள அடங்கிடும். நமக்கு வர்த்தகம், கைவினை, கிராமப்புறத்துல அக்ரி இருக்கும், நம்ம ஹார்டிகல்ச்சர்ல இருந்து எல்லாமே, நம்ம கேட்டில்ஸ் வளர்த்துறது வந்து எல்லாமே, நெசவு, எல்லா தொழில்களும் உள்ள சேர்ந்ததுதான் நமக்கு இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் பகவதி கமிட்டி எந்த வருஷம்? 1973 தான் நமக்கு பகவதி கமிட்டி வேலையின்மையோடைய அளவை வந்து மதிப்பிடுறதுக்காக, எவாலுவேட் பண்றதுக்காக இந்த கமிட்டி போட்டாங்க. நமக்கு மக்கள் தொகையை கட்டுப்படுத்த சொன்னாங்க. எவ்வளவு மணி நேரமா வாராந்திர வேலை வாய்ப்பு மணி நேரத்தை குறைக்கணும்னு சொன்னாங்க? 48ல இருந்து 41 ரெடியூஸ் பண்ண சொன்னாங்க. 48 ஹவர்ஸ்ல இருந்து 41 ஹவர் ரெடியூஸ் பண்ண சொன்னாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும், வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய கல்வியை கொடுக்கணும், எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் கொடுக்கணும், டாக்ஸ்ல கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும், கிராமப்புறங்களை வளர்ச்சி திட்டங்களை தான் நிறைய உருவாக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. அப்ப இதெல்லாம் தான் நமக்கு கவர்மெண்டோடைய இனிஷியேட்டிவ். எதுக்காக? வேலையின்மையை குறைக்கிறதுக்காக. கீன்ஸ் வேலையின்மை அப்படிங்கிறது எந்த வேலையின்மை? சைக்கிளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் கீன்ஸ். சுழற்சி வேலையின்மை அப்படின்னு சொன்னாங்களா, தொழில ஏற்ற இறக்கம் ஏற்படுற காலங்கள்ல உருவாகிறதா கீன்ஸ் வேலையின்மை. எங்க வளர்ந்த நாடுகள், டெவலப்டு கண்ட்ரீஸ்ல தான் இந்த கீன்ஸ் வேலையின்மை இருக்கும். வருஷத்துல பாதி நாட்களுக்கு மேல வேலை இல்லாம இருந்தா அதுக்கு பேர் என்ன வேலையின்மை? வெளிப்படையான வேலையின்மை அல்லது முதன்மையான வேலையின்மை. வாரத்துல சில நாட்கள் மட்டும் வேலை இல்லைன்னா இன்னமும் வேலையின்மை. 1 மணி நேரம் கூட வேலை இல்லைன்னா வாரத்துல வாராந்திர வேலையின்மை. வாராந்திர வேலையின்மை அப்படின்னு பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டியது, இந்த வருஷத்துக்கான அதிகமான அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ஹையா இருக்கக்கூடிய ஸ்டேட் என்ன, குறைவா இருக்கக்கூடிய ஸ்டேட் என்ன? யூனியன் டெரிட்டரியில லக்ஷ்வதீப் தான் 11% இருந்து 36.2% வரைக்கும் இருக்கும். 5%க்கு ஒரு 3 ஸ்டேட் பார்த்தோம். நமக்கு ஹரியானா இருக்கும், கேரளா இருக்கும், ராஜஸ்தான். இதுல எந்த ஸ்டேட் வந்து ஹை ரேட் இருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்? அதே மாதிரி லோயஸ்ட்ல திரிபுரா, மத்திய பிரதேஷ், குஜராத். இதுல எந்த ஸ்டேட் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நமக்கு அந்த பிஎல்எஃப்எஸ்ன்னு சொல்லுவாங்க, பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. நமக்கு வேலையின்மையை வந்து கணக்கிடுறதுக்கு பீரியாடிக் சர்வே எடுப்பாங்க. பிஎல்எஃப்எஸ் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. அதே சிஎம்ஐன்னு சொல்லுவாங்க, சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ செப்டம்பர்ல 5.2% இருக்கு. நம்ம இதை எக்ஸாக்டாலாம் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது, டேட்டா வந்து மாறிக்கிட்டே இருக்கும். பேரே வச்சுட்டாங்க பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதே நமக்கு கான்ஸ்டியூஷன்ல ரைட் டு ஒர்க் என்ன ஆர்டிகல்? ஆர்டிகல் 41. ஏபிஆர்ஒய் அப்படின்னு எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க திட்டம்? 2020. ஆத்ம நிர்பர் பாரத் ரோஜ்கார் யோஜனாங்கிறது 2020ல தொடங்கப்பட்ட திட்டம். ஓகேவா? படிச்சிட்டோம், படிச்ச வரைக்கும் அப்படியே ரிவிஷனும் பண்ணிட்டோம். மறுபடியும் நாளைக்கு திரும்ப இதை தான் பண்ண போறோம். படிச்சதை ரிவிஷன் மீதி இருக்கிற டாபிக்கை கம்ப்ளீட் பண்ணுவோம். மேடம் கம்ப்ளீட் பண்ணலாமா? ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடவா?